الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال نبينا حبيبنا شفيعنا صلى الله عليه وسلم إذا أراد الله بعبد خيرا استعمله قالوا يا رسول الله وكيف يستعمله قال نبينا حبيبنا صلى الله عليه وسلم يوفقه لعمل صالح قبل موته أو كما قال صلى الله عليه وآله وسلم கண்ணியமான சங்கையான அல்லாஹ்வுடைய இறைநேசர்களே, சாலிஹீன்களே, நல்லவர்களே, அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் நல்ல விடயங்களுக்கு சாவியாக ஆக்கி வைப்பானாக. கெட்ட விடயங்களுக்கு நாம் காரணமாகுவதை விட்டும், எங்களால கெட்ட செயல்கள் நடப்பதை விட்டும், அதற்கு நாம் சாவியாக ஆகுவதை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக. எங்கள் எல்லோருடைய இறுதி முடிவையும் நல்ல முடிவாக ஆக்கி வைப்பானாக. வரக்கூடிய புனித கண்ணியமான சங்கையான பரக்கத் பொருந்திய அந்த கண்ணியமான ரமலான் மாதத்தை உடல் ஆரோக்கியத்துடன் முழுமையாக அந்த மாதத்தை அடைந்து இபாதத்தில் கழிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்ற சீதேவிகளாக எங்களை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அமல் கபூல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அடையாளம், ஒரு அமல் அல்லாஹ் அக்செப்ட் பண்ணினான் என்பதற்கு அடையாளம், அந்த அமலை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் எங்களுக்கு தருவான். ஒரு மனிதன் ஒரு இபாதத்தை செய்யறாரு, ஆனா அந்த இபாதத்தை தொடர்ந்து செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதில்லை என்றால் அந்த இபாதத்தை அல்லாஹ் அவருக்கு இருந்து கபூல் செய்யல. ஒரு மனிதன் கொஞ்சமாகத்தான் இபாதத் செய்யறாரு, ஆனா அந்த இபாதத்தை தொடர்ச்சியாக செய்யறாரு, மௌத்து வரைக்கும் செய்யறாரு, விளங்கிக் கொள்ளோனும் அந்த இபாதத்தை அல்லாஹ் அக்செப்ட் பண்ணிருக்கிறார், அல்லாஹ் கபூல் செய்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் நாம் எல்லாரும் இஸ்திக்ஃபாரும் செய்யணும், அல்லாஹ்வுக்கு நன்றியும் செலுத்தணும். அல்லாஹ்வுடைய உதவினால இந்த மஸ்ஜிதுல் நூர் பேருக்கு மஸ்ஜிதுல் நூர், மஸ்ஜிதுடைய பேர் மஸ்ஜிதுல் நூர், குர்ஆனுடைய ஒரு பெயர். மஸ்ஜிதுல் நூர் என்று சொல்றது ஒளி பொருந்திய மஸ்ஜித். உண்மைக்கும் அல்ஹம்துலில்லாஹ், பேரு கேட்டது போல அல்லாஹ் மஸ்ஜிதையும் மஸ்ஜிதுக்குரியவர்களையும் இந்த மஹல்லா வாசலையும் அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறார். அல்லாஹ் மௌத் வரைக்கும் ஆக்கி வைப்பானாக. ஆனா ஆச்சரியம் என்னென்றா, இது ஒரு வருடத்தோட அல்லாம அல்லாஹ் தொடர்ச்சியாக 4வது வருடமும் எங்களை எல்லோரையும் இந்த குர்ஆனுடைய ஹிதமத்துக்காக, குர்ஆனுடைய இபாதத்துக்காக வந்து சேர்த்திருக்கிறார். நம்ம எல்லாரும் வாய் நிரம்ப அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வோம். அல்ஹம்துலில்லாஹி பிநிஅமதிஹி தத்திம்முஸ் ஸாலிஹாத். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ர். அஸ்தக்ஃபிருல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே,
ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிதில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு ஜனாசா போகுது. ஒரு ஜனாசா போய் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, அவரை பத்தி அவருடைய அபிப்பிராயம் என்ன? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ரொம்ப மோசமான மனிதர் யா ரசூலல்லாஹ். அவரால் எங்களுக்கு நிம்மதி இல்லை, பக்கத்து வீட்டார்களுக்கு நிம்மதி இல்லை, மஹல்லா வாசிகளுக்கு நிம்மதி இல்லை, ஊர் மக்களுக்கு நிம்மதி இல்லை, ரொம்ப மோசமான மனிதன் யா ரசூலல்லாஹ். வஜபத் லில்லாஹ். சிறிது நேரம் கழிச்சு அல்லாஹ்வுடைய தூதருடைய மஸ்ஜிதுக்கு முன்னால் இன்னொரு ஜனாசா கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், இவரை பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ரொம்ப சொஃப்டான மனிதன், நல்ல மனிதன் யா ரசூலல்லாஹ். அவரால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நலவுகள் மட்டும்தான். வஜபத் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், முதலாவது ஜனாசா போகும் போதும் வஜபத் என்று சொன்னீர்கள், இரண்டாவது ஜனாசா போகும் போதும் வஜபத் என்று சொன்னீர்கள், இதற்குரிய அர்த்தம் என்ன யா ரசூலல்லாஹ்? சொன்னார்கள், முதலாவது ஜனாசாவை பத்தி நீங்க எல்லாரும் கலகி ஊத்தினீங்க. எங்களோட மொழியில சொல்றதா இருந்தா, கெட்டவன் என்று சொன்னீங்க, அவன் நரகவாதி. இரண்டாவது ஜனாசாவை புகழ்ந்து தள்ளினீங்க, நல்லவர் என்று, அவர் சுவர்க்கவாதி என்று சொன்னார். நானும் நீங்களும் இந்த பூமியில வாழணும், வாழும் போது எங்களை நல்லவர்கள் என்று முன்னால சொல்வார்கள், பின்னால் ஏசுவார்கள். வாழும் போது முன்னால நல்லவர் என்று சொல்லிட்டு பின்னால் ஏசுவார்கள். அந்த நல்ல பேர் எங்களுக்கு தேவை இல்லை. என்ற ஜனாசாவை தூக்கி போகும் போது என்ன நல்லவர் என்று சொல்லுவோம், என்ற ஜனாசாவை கபருல வைக்கும் போது நல்லவர் என்று சொல்லுவோம், மையத்தை வீட்டுக்கு வாரவங்க நல்லவர் என்று சொல்லுவோம். ஆனா என்ற மௌத்துடைய நேரத்துல யார் சந்தோஷம் அடைகிறாங்களோ விலகிக் கொள்ளணும், நான் ஒரு நல்ல மனிதனாக வாழ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்தரீஹுன் வ முஸ்தராஹ். ஒருவேளை ஒரு மனிதன் மௌத்தாகிறதுனால மக்கள் அதாவது சந்தோஷம் அடைவாங்க, நிம்மதி அடைவாங்க. ஒன்று இவனை கொண்டு மனிதர்கள் அல்லது இவனை கொண்டு மனிதர்களை கொண்டு இவர் என்ன செய்வாங்கன்னா நிம்மதி அடைவாங்க. சில நேரங்கள்ல நல்ல மனிதர்கள் மௌத்தாகினா வானம் அழுகுது என்று குர்ஆன் சொல்றது. கெட்ட மனிதன் மௌத்தாகும் போது ஃபமா பகத் அலைஹிம் ஸமா, வானம் அழாது, வானத்துக்குள் சந்தோஷம். வா, இவட பாவம் நிறைஞ்சி வானத்துக்கு வந்து வானத்துக்கு கூட கோபம் எப்ப மௌத்தாகும். நானும் நீங்களும் வாழ்ந்து மரணிக்கும் போது நல்லவர்கள் எந்த பேரோட மௌத்தாகும். அது லேசான விஷயம் அல்ல, அது லேசான விஷயம் அல்ல. கெட்டவன் என்று ஒரு செகண்ட்ல பேர் எடுக்கலாம். ஆனா மனிதர்களிடத்தில் நல்லவர்கள் என்றது போல படைச்ச ரப்பு கிட்டையும் நல்லவர்கள் என்ற பேரோட மௌத்தாகும். படைச்ச ரப்பு கிட்ட நல்ல மனிதன் என்ற பெயரோட மௌத்தாகும். எப்ப ரப்பு கிட்ட நல்ல பேரோட மௌத்தாகுவோமோ எங்களோட மௌத்தும் நல்ல மௌத்தாக இருக்கும். ஒரு மனிதன் தாயுடைய கற்பத்துல ரூஹ் ஊதப்பட்டதற்கு பின்னால அவருடைய நெற்றியில 4 விடயங்கள் எழுதப்படும். எத்தனை விடயங்கள்? 4 விடயங்கள் எழுதப்படும். முதலாவது அவருடைய ரிஸ்க் எழுதப்படும். அவருடைய ரிஸ்க் எழுதப்படும். அதே போல அவர் இந்த உலகத்துல எவ்வளவு காலம் வாழ்வார் என்றதை எழுதப்படும். மூணாவது அவருடைய அமல்கள் எழுதப்படும். நாலாவது மிக முக்கியமான ஒரு அம்சம், ஷகியும் அம் சயீத், இவர் ஸ்ரீதேவியா அல்லது துர்பாக்கியசாலியா. நாங்க எங்கட மொழியில் அடிக்கடி பேசிக்கொள்வது மூதேவி என்று சொல்லுவோம். அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு ரொம்ப ஒரு மோசமான வார்த்தையை போல இருக்குது. துர்பாக்கியசாலி என்று சொன்னாலும் அது விளங்குது இல்லை. மூதேவி என்று சொல்ல போலே அது உள்ளத்தை தாக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கு. சயீதுன் அம் ஷகியும், ஷகி. கண்ணியமான சகோதரர்களை, அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆன்ல நாளை கியாமத்துடைய நாளையில மஹ்ஷர் மைதானத்துல நானும் நீங்களும் எல்லோரும் எங்கட கபர்கள்ல இருந்து விளக்கப்பட்டு வெளியில வரும். அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல இருந்து விளக்கப்பட்டு வெளியில வரும்.
வெளியில வரக்கூடிய நேரத்துல நாங்க யாரும் உலகத்தில் எல்லாருமே பிராண்டட் உடுப்பு, பிராண்டட் ஷூ, பிராண்டட் பென், பிராண்டட் வாகனம் என்று சொல்லி பாவிக்கிறாங்க. அனுமதி இருக்கு மார்க்கெட். பாவி ஹலாலா சம்பாதிச்சு ஹலாலா பாவி. ஆனா நாளை மறுமையில கபர்களில் இருந்து எழுப்பி வரும்போது யுஹ்ஷரு நாஸ் யௌமல் கியாமத்தி உஃபாதன் உராஜன் குர்லா, எந்த ஒரு ஆடையும் இல்லாம, ஸ்லீப்பர்ஸ் இல்லாம, குறிப்பா சொல்ல போனா ஹத்னா செய்யப்படாதவர்களாக உரியானாக, உடுப்பு இல்லாம கபர்கள் இருந்து எழுப்பி வரும். கபர்கள் இருந்து மஹ்ஷர் மைதானத்தை முன்னோக்கி எழுப்பி வரும். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அன்-நிஸாஉ வர்-ரிஜாலு ஜமீஅன் யன்ظுரு பஅதுஹும் இலா பஅத், ஆண்களும் பெண்களும் ஒன்றாக இருக்கும் போது ஆண்கள் பெண்களை, பெண்கள் ஆண்களை பார்க்க மாட்டார்களா? யா ஆயிஷா, அல்-அம்ரு அஷத்து மின் அன் யன்ظுர பஅதுஹும் இலா பஅத், ஆண்கள் பெண்களை, பெண்கள் ஆண்களை பார்க்கிறதை விடவும் மிகவும் பயங்கரமான கடுமையான ஒரு நாள் அந்த மஹ்ஷர் மைதானம். உள்ளமெல்லாம் நடுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாள். பார்வையெல்லாம் மேலும் இருக்கக்கூடிய நாள். அங்க யாரும் யாரையும் பார்க்க மாட்டார்கள். يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه, எல்லாரும் ஓடக்கூடிய நாள். يقول الإنسان يومئذ أين المفر, மனிதன் சொல்வான், எங்க ஓடலாம், எங்க தப்பலாம், எங்க ஓடுறது, எங்க தப்புறது ஒவ்வொரு மனிதனும் யோசிக்கக்கூடிய நாள். கல்லா லா வஸர், அங்க யாருக்கும் தப்பேலாம், ஓடேலாம், ஒளியேலாம். அந்த மஹ்ஷர்ல இருந்து யாருக்கும் தப்பேலாம். அப்படிப்பட்ட ஒரு நாள். இந்த நாள்ல குர்ஆன் மிக முக்கியமான ஒரு ஆச்சரியமான ஒரு ஆயத்தை, يَوْمَ يَأْتِي لَا تَكَلَّمُ نَفْسٌ إِلَّا بِإِذْنِهِ, யாரும் யாரோடையும் பேச முடியாது அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டே தவிர. யாரும் யாரோட பேசலாம். கிட்ட எங்களுடைய ஆறுயிர் நண்பன் நிற்பாரு, கிட்ட உம்மா வாப்பா தங்கச்சி சகோதரன் மனைவி, உலகத்துல கண்ட இடத்துல அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம் சோமா, இந்த அளவுக்கு மையவாடியில கூட பேசுறோம், கண்ட இடத்துல பேசுறோம், எல்லா இடத்துலயும் பேசுறோம். ஆனா மஹ்ஷர் மைதானத்துல குர்ஆன் சொல்லுது, வஹஷஅத்தில் அஸ்வாத்து லிர்ரஹ்மான், எந்த சவுண்டுமே இல்ல, எந்த சவுண்டுமே இல்ல, எல்லாட்ட ஓசையும் எல்லாமே அதாவது அமைதியாக இருக்கும். ஃபலா தஸ்மஉ இல்லா ஹம்ஸா, நடக்கக்கூடிய அந்த கால் சப்தத்தை தவிர வேற எந்த சப்தமும் இல்லை, ஒரு சப்தமும் இல்லை, யாரும் யாரோடையும் பேச முடியாது. அப்படிப்பட்ட நாள்ல குர்ஆன் என்ன சொல்லுது தெரியுமா? யௌம யஅதி லா தகல்லமு நஃப்ஸுன் இல்லா பிஇذنி ஃபமின்ஹும் ஷகிய்யுன் வ ஸஈத். ரெண்டு கூட்டம் நிப்பாங்க, ரெண்டு கூட்டம். ஒரு பக்கத்துல சீதேவிகள் நிப்பாங்க, இன்னொரு பக்கத்துல மூதேவிகள் நிப்பாங்க. ஃபமின்ஹும் ஷகிய்யுன் வ ஸஈத், ஒரு கூட்டம் சீதேவிகள், ஒரு கூட்டம் மூதேவிகள். அல்லாஹ்வோட ஆர்டர் வரும், வம்தாஸுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், ஏ கெட்டவர்களே நல்லவர்களை விட்டு பிரிஞ்சிடுங்க. ரெண்டு கூட்டமாக நிப்பாங்க, ரெண்டு கூட்டம் நிப்பாங்க. இப்ப குர்ஆன் சொல்லுது, فَأَمَّا الَّذِينَ شَقُوا, மூதேவிகள், فَأَمَّا الَّذِينَ شَقُوا, துப்பாக்கியசாலிகள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அன்பை விட்டும் தூரமானவர்கள், அல்லாஹ்வுடைய ரிதாவை விட்டும் தூரமானவர்கள், فَفِي النَّارِ, நரகத்தில் இருப்பாங்க. وَأَمَّا الَّذِينَ سُعِدُوا, சீதேவிகள், وَفِي الْجَنَّةِ, சுவர்க்கத்தில் இருப்பாங்க. கெட்டவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அழகான ஒரு துஆவை சொல்லி தந்தார், அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் ஜஹதில் பலா வதரகஷ் ஷகா வசூஇல் கதா வஷமாத்தத்தில் அஅதா. நாலு விஷயங்களை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாப்பு தேடினாங்க. எங்களுக்கு நேரம் இல்லை, அதனால தொழுதுட்டு ஓடுறோம். நாங்க எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணப்பட்ட மக்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம், பாதுகாப்பு பெற்ற மக்கள் என்று தொழுட்டு ஓடுறோம்.
ஆமீன் சொல்ல நேரம் இல்ல, துவா கேட்க நேரம் இல்ல. இன்னைக்கு அமல் என்று வரும்போது குயிக்க முடிக்க மாட்டாரா, குதுபாவை குயிக்க முடிக்க மாட்டாரா, தொழுகையை குயிக்க முடிக்க மாட்டாரா, தராவிய குயிக்க முடிக்க மாட்டாரா. துனியா என்று வரும்போது குயிக்க பார்க்கிறோம், ஆஹிரா என்று வரும்போது குயிக்க பார்க்கிறோம். ஆனா துனியா சூப்பர் மார்க்கெட்ல போய் ஒருவர் நிக்கிறாரு, அங்க குயிக்க பார்க்கறாங்க, அங்க குயிக்க பார்க்கறாங்க. பஜாருக்கு போற பிசினஸ்ல யாராவது யோசிக்கிறார், நல்ல வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது, குயிக்க போட்டு யாராவது எதிர்பார்க்கிறா? ஹாஃபுக்கு கூட்டினாலும் கொஞ்சம் திறந்து வாங்குவாங்கன்னு கூப்பிடுவோம். ஜும்மா டைம்லயும் அசான்ல தானே அல்ல ஹராமா இருக்கிறார், அசான் வரைக்கும் ஹலாலை ஹாஃபுக்கு கூட்டியாவது வியாபாரம் செய்யறது, கோட்டை ஹாஃப் கூட்டி உள்ளுக்கு எடுத்து வியாபாரம் செய்யறது துனியா. ஆனா ஆஹிரா என்று வரும்போது குயிக், அதுக்கு டைம் கொடுக்கிறது. சில இடங்கள்ல வரும்போது சொல்லுவாங்க குயிக்க முடிச்சிருக்க, குயிக்க தொழிச்சிருக்க. கண்ணியமானவர்களே, எங்க நிம்மதி இருக்குதோ அந்த இபாதத்துக்கு சொல்றோம் குயிக் என்று, அவசரம் என்றோம். எது ஏமாற்றக்கூடிய துனியாவோ, எது ஏமாற்றக்கூடிய உலகமோ, அதற்கு நேரம் காலங்கள் அதிகமாக கொடுக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரெண்டு கூட்டமாக பிரிஞ்சிருப்பாங்க. ஒன்று சீதேவிகள், ஒன்று துப்பாக்கியசாலிகள். அல்லாஹு அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 4 விஷயத்தை விட்டு பாதுகாப்பு தேடினாங்க. அல்லாஹ்வும் இந்த துஆவை மரணம் செஞ்சுக்கோ, இந்த துஆவை எழுதி எடுத்துக்கோ, ஒவ்வொரு சுஜூத்லயும் இந்த துஆவை ஓதுங்க. அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் ஜஹதில் பலா, யா அல்லாஹ் கஷ்டங்கள் சோதனைகள்ல இருந்து எங்களை பாதுகாத்திரியா, தாங்க முடியாத சோதனைகள் கஷ்டங்களை விட்டு பாதுகாத்திரியா. வதரப ஷகா, துப்பாக்கிய தனத்தை விட்டும், சோதனைகளை விட்டும், மனக்கவலையை விட்டும், மூதேவி தனத்தை விட்டும் யா அல்லாஹ் பாதுகாத்திரியா அல்லாஹ். வசூகில் கதா, மோசமான முடிவுகளை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். வஷமாத்தத்தில் ஆடா, எதிரிகளுடைய சூழ்ச்சிகள், நாம கஷ்டப்படும் போது எதிரிகள் சந்தோஷம் அடைவதை விட்டும் எங்களை பாதுகாத்திரியா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில இருந்து சீதேவி தனத்தை எடுக்கிறான் என்று சொன்னா, அல்லாஹ் ஒரு மனிதனுடைய உள்ளத்துல இருந்து ரஹ்மத்தை எடுக்கிறான் என்றா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க கன்ஃபார்ம் ஒன் மூதேவி என்றார், அவன் துப்பாக்கியசாலி என்றார். நான் இதை ஏன் சொன்னேன் என்றா, சீதேவி தனத்தை பத்தியும் இந்த ஷகாவத், இந்த துப்பாக்கிய தனத்தை பத்தியும் சொன்னேன் என்றா, நாம் எல்லோரும் மௌத்தாகும் போது சீதேவிகளாக மௌத்தாகும், நல்லவர்களாக மௌத்தாகும். நாங்க துப்பாக்கியசாலியாக மௌத்தாகினோம் என்றா, எந்த அளவு துப்பாக்கியத்தனம், இந்த மூதேவித்தனம் உண்டாகும் என்று சொன்னால் தெளிவாக விளங்கி போங்க. சில மக்கள் நானும் நீங்களும் நினைப்போம், அமல் செஞ்சு கொண்டே இருக்கிறோம், சுப்ஹானல்லாஹ். ஆனா கடைசி கட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுவர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு ஜான் தான் இருக்கும், கால வச்சா சுவர்க்கவாதி. மூதேவித்தனம் வந்து படும், அவருடைய ஈமான் கலட்டப்படும், நரகவாதியா மாறிடுவார். கடைசி ஒரு கட்டம். பூனேல சம்பவம், தொழுதா, தஹஜ்ஜத் தொழுதா, இபாதத் செஞ்சா, எல்லாமே செஞ்சா, கடைசி கட்டம் பூனேக்கு செஞ்ச அநியாயம், நரகவாதியா மாறிடுவார். ஒரு மனிதன் யுத்தம் செஞ்சு கொண்டே போறாரு, எல்லோரும் பார்த்து சொன்னாங்க சுப்ஹானல்லாஹ் சொர்க்கவாதி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்ல அவருக்கு மூதேவித்தனம் ஷகாவத் பட்டுச்சு, நரகவாதி என்றாங்க. சஹாபாக்கள் யோசிச்சாங்க, ஏன் ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க? பின்னால போய் தேடி பார்க்கறாங்க, கடைசியில ஒரு ஈட்டி உடம்புல குத்திப்படுவது, அவருக்கு அதை தாங்கிக் கொள்ள இல்லாம சூசைட் பண்ணி கொள்றாங்க, நரகவாதியா மாறி. ஒரு பெண், விபச்சாரம் செஞ்ச பெண், பாவம் செஞ்ச ஒரு பெண், கடைசி நேரத்துல தண்ட கால்ல இருந்த சொக்ஸ கலட்டி தண்ணீர்ல போட்டு ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுக்கிறா, சாதம் கிடைக்குது, சீதேவித்தனம் கிடைக்குது, சொர்க்கவாதியா போத்தாகிறான். நானும் நீங்களும் பயப்படுவேன். கடைசி வரைக்கும் சீதேவித்தனம் எங்களுக்கு தேவை. அது மிஸ் ஆகிச்சு, நாங்க எல்லாரும் மாட்டிப்போம். குர்ஆன் பேசுது. குர்ஆன் என்றது கலாம், அல்லாஹ்வுடைய கலாம் எங்களோட பேசுது. நிறைய பேர் சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ் என் மகன் ஹாஃபிஸ் ஆகிட்டாங்க, நான் குர்ஆன் ஓதுறேன், நான் அதிகமா. குர்ஆனால எங்களுக்கு பாதுகாப்பா,
எங்களால குர்ஆனுக்கு பாதுகாப்பு. நிறைய பேர் சொல்லுவது நான் தான் குர்ஆனை பாதுகாத்திருக்கிறேன். குர்ஆன் கண்ணியமான சொல், நீங்க யாரும் குர்ஆனை பாதுகாக்க தேவையில்ல. குர்ஆன் ஓத குர்ஆனுடைய வாழ்க்கை எடுத்து நடக்கிறதால உங்களுக்கு தான் பாதுகாப்பு, உங்களுக்கு தான் ஸ்ரீதேவி தனம் உண்டாகும். இப்ப குர்ஆன்ல அல்லாஹ் 6 அமல சொல்றான். எத்தனை அமல்? கவனமா கேளு. 6 அமல். இந்த 6 அமல் யாரிடத்துல இருக்குமோ அவங்க ஸ்ரீதேவிகளாகத்தான் மூத்தாகுவாங்க. இந்த 6 அமல் யாரிடத்துல இருக்குமோ அவங்களுக்கு ஒரு நாளும் மூதேவித்தனம் ஏற்படாது, ஒரு நாளும் அவங்களுக்கு ஷகாவத் ஏற்படாது. அவங்க ஸ்ரீதேவிகளாக மட்டும்தான் மூத்தாகுவாங்க. فأنذرتكم نارا تلظى لا يصلاها إلا الأشقى الذي كذب وتولى وسيجنبها الأتقى. முதலாவது, யாரிடத்துல தக்வா இருக்குமோ, அல்லாஹ்வுடைய பயம் இருக்குமோ, அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்குமோ, அந்த அச்சம் உள்ளவர்களுக்கு ஒரு நாளும் ஷகாவத் உண்டாகாது, மூதேவித்தனம் ஏற்படாது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். நோன்பு தாரது எதுக்கு? அல்லாஹ் ஷோடி செய்யவா, கஞ்சி கேட்கவா? நோன்பு தார நோக்கம் என்ன? நோக்கம் தெரியும். தக்வா. ஹஜ்ஜிக்கு போறாங்க, எல்லாரும் முசாஃபா செய்வாங்க. சிலவங்க சொல்லுவாங்க ஹாஜி போயிட்டு வரப்போ போலே அஜுவா எலிமெண்ட் எடுத்துவாங்க. இன்னொரு சொல்லுவாங்க ஹாஜி எலிமெண்டா போய் வரப்போ சொந்தம் தட்டு எடுத்துவாங்க. இன்னொரு குரூப் நல்ல அதை விட கொஞ்சம் தக்குவால் உச்சக்கட்டத்துக்கு வந்தவங்க சொல்லுவாங்க தந்தம் விலை குறைஞ்சி எலிமெண்ட் எடுத்துவாங்க. ஹஜ்ஜிக்கு போல ரப்பு சொல்றான் நீங்க ஹஜ்ஜிக்கு கொண்டு போற பொருள்ல ஆக சிறந்த பொருள் எது தெரியுமா? தக்வா. தக்வா. கண்ணியமான ஷால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் நினைக்கிறேன் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, தக்வா என்றா என்ன? அல்லாஹ்வுடைய பயம் என்றா என்ன? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கும்போது அவங்க அழகான ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். கேட்டார்கள், காட்டு பகுதியில நீங்க நடந்து போகும் போது எப்படி நடந்து போவீங்க? சொன்னாங்க, என் ஆடையில முட்கள் எல்லாம் குத்திப்படாம என் ஆடைகளை பாதுகாத்து மிகவும் கவனமாக மெதுவாக, அதாவது முட்கள் என் உடம்புல குத்தாம நான் போவேன் சொன்னாங்க. இதுதான் தப்புவா. நீங்க வாழ்க்கையில துனியால நீங்க போகும் போது, டிராவல் பண்ணும் போது நிறைய பாவங்கள், முசீபத்துகள், வியாபாரம் செய்யும் போது சில நேரங்கள்ல நீங்க சோதனையில விழும் போதுதான் பாவம் தேடி வரும். நல்லதுக்கு போகலே வராது. திடீரென்று கடனா இருப்பீங்க, டைமை பார்த்து பேங்கால போடணும். உங்களுக்கு கார்டு வேணுமா, கடன் வேணுமா, லோன் வேணுமா, உங்களுக்கே யோசிங்க. என்னன்னா இன்னைக்கு நாங்க ஏஐ உலகத்துல வாழ்றோம். இன்னைக்கு எங்களை ரிசர்ச் பண்றது போன். இன்னைக்கு எங்களை போன் மொபைல் படிக்குது. நாங்க உண்ட பேசினா அடுத்த செகண்ட் மொபைல முன்னுக்கு வருவது. இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சுப்ஹானல்லாஹ். இதை நம்புற நாம குர்ஆன் ஹதீஸை நம்பியிருந்தோம் என்றா எப்படி அவுலியாக்களாக மாறிருப்போம். இந்த தக்வா சொன்னாங்க, நீங்க போக்குள்ள எந்த அளவுக்கு உங்களோட ஆடையை கிழிக்காம மேல படாம போறீங்களோ இதுதான் தக்வா. தக்வா என்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த கையை முன்னால வச்சு இதயத்தை சுத்தி இதயத்தின் பக்கம் திருப்பி காட்டினாங்க. அத்தக்வா ஹாஹுனா யுஷீரு இலா ஸத்ரிஹி ஸலாஸ மர்ராத். 3 முறை சொன்னாங்க தக்வா என்றது உள்ளத்திலிருந்து வெளியாகும். சிலவங்க நினைச்சிருக்கு தக்வா என்றா தக்பீர கட்டினத்தோட அடங்கி கொண்டு சொல்லுவாங்க. நினைக்கிறாங்க இதுதான் தக்வா. அதுக்கு பேர் தக்வா இல்ல, அதுக்கு பேர் அல்ல தக்வா. சுப்ஹானல்லாஹ். யாரிடத்துல வமை யத்தகில்லாஹ், யாரிடத்துல அல்லாஹ்வுடைய பயம் இருக்குமோ, தக்வா இருக்குமோ, இந்த ஆயத்தை மறக்கவானும். யஜஅல்லஹு வமை யத்தகில்லாஹ் யஜஅல்லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா. அவருடைய குடுக்கல் வாங்கல், அவருடைய வியாபாரம், அவருடைய குடும்ப வாழ்க்கை, அவருடைய தேவைகள், அவருடைய நஷ்டங்கள், அவருடைய பிரச்சனைகள், எல்லா காரியங்களையும் அல்லாஹ் லேசாக்குவார்.
வயர்சுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், நினையாத புறத்தால் அல்லாஹ் அவருக்கு ரிஸ்க் கொடுப்பான். இந்த ஒவ்வொரு தலைப்பையும் இந்த ஆறையும் பெருசாக பேசலாம், நேரமிடம் கொடுக்காது. முதலாவது, யாரிடத்தில் அல்லாஹ்வுடைய பயம் தக்வா இருக்குமோ அவர்களுக்கு ஷகாவத் மூதேவித்தனம் உண்டாகாது. இரண்டாவது, சயذكر من يخشى ويتجنبها الاشقى, யாரிடத்துல அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்குமோ, ஒன்று இருக்குது தக்வா பயம், இன்னொன்று இருக்குது அல்லாஹ்வுடைய அச்சம். இந்த ஹஷி என்று சொல்றது, குஷு என்று சொல்றது ஆக முக்கியம். மறைவாக இருக்கும் போது அல்லாஹ் அஞ்சிக் கொள்வது. வெளிரங்கத்துல தக்வா உள்ளவர்களை போல இருப்போம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, கியாமத்துடைய நாளையில சில மக்கள் திஹாமா என்ற மலையை போல அமல கொண்டு வருவாங்க. இதை போல திஹாமா என்ற மலையை போல அவருடைய ஸகாத், அவருடைய நோன்பு, அவருடைய ஹஜ்ஜி, அவருடைய ஏனைய இபாதத்துகள், அவருடைய ஏனைய சாலிஹான அமல்களை மலையை போல கொண்டு வருவாரு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஹபாஅ மன்சூரா, பரத்தப்பட்ட புழுதிகளை போல எல்லா அமலையும் அல்லாஹ் சுக்குரூராக்கிடுவார். யா ரசூலல்லாஹ், என்ன ரீசன் யா ரசூலல்லாஹ், என்ன காரணம் யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், மக்களோடு இருக்கும் போதே பெரிய அவுலியாவை போல இருப்பாரு. தனிமை கிடைச்சிட்டா, தனிய ரூம்ல இருந்துட்டா, தனிய டிராவல் பண்ணிட்டா, யாருமே இல்லாத இடத்துல அல்லாஹ்வை மறந்து பாவம் செஞ்சுவார். இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப், யார் கைப்ல மறைவாக தன்னுடைய ரப்ப அஞ்சிக் கொள்றாரோ, லஹும் மக்ஃபிரத்து வ அஜ்ருன் கபீர், அவருக்கு மிகப்பெரிய பாவ மன்னிப்பு இருக்கிறது. சும்மா யாரு மறைவான நேரத்துல, யாரும் இல்லாத நேரத்துல, இதைத்தான் ரமதான் எங்களுக்கு படிச்சு தருவது. தண்ணிய நானும் நீங்களும் குடிச்சா யாருக்கும் விளங்காது. விளங்குமா? நோம்பின் இபாதத்தை காட்டிலுமா வெளியால ஏதா தண்ணிய குடிச்சா யாருக்கும் தெரியும். ஆனா குடிக்கிறோம் இல்லைன்னு அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ் பார்க்கிறான். சாப்பிடலாம், ஆனா ஏன் செய்யாம இருக்கிறோம் அல்லாஹ் பார்க்கிறான். கணவன் மனைவி ஹலால் தான், ஆனா நோம்புல ஹராம். ஆனா பகல் நேரத்துல நினைச்சா ஈடுபடலாம், ஏன் செய்யாம இருக்கிறோம், ஏன் சேராம இருக்கிறோம், இல்ல அல்லாஹ் பார்க்கிறான். மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைப், யார் ரஹ்மான மறைவாக அஞ்சிக் கொள்வாரோ, வஜாஅ பிகல்பின் முனீப் உத்குலூஹா பிஸலாம், நாளை கியாமத்துடைய நாளையில அவர்கள் மிக, அதாவது அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கிய உள்ளத்தோட அந்த மக்கள் வருவாங்க. அவங்கள பார்த்து சொல்லப்படும், சுவர்க்கத்துக்குள்ள சலாமத்தாக நுழையுங்க. சும்மா சுவர்க்கமா? அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களுக்கு சும்மா சுவர்க்கமா? وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى, இந்த ஹவுஃப், இந்த அச்சம் எதோட சம்பந்தப்படுவது என்றால் நஃப்ஸோட சம்பந்தப்படுவது. நஃப்ஸோட போராடுவோம். புனித ரமதான்களை முன்னோக்கி வரப்போகுது. கையில மொபைல் இருக்குது, யாருமே இல்ல, வாப்பா இல்ல, பக்கத்துல யாரும் இல்ல, நான் ரூம்ல தனியா நிற்கிறேன், ஆனா அல்லாஹ் இருக்கிறான். நான் கிட்டத்துல தஃப்சீர் கிளாஸ்ல விளங்கப்படுத்தினேன். மஸ்ஜிதுல் குபாவுடைய இமாம் இடத்துல ஒரு வாலிபர் வந்து கேட்கிறாரு, ஷேக், நான் ஒரு பாவம் செய்யணும், நான் ஒரு தவறு செய்யணும், நான் மாஸ்டர்ஷில் ஈடுபடணும், எனக்கு அனுமதித்தாங்க கேட்கிறாரு. நான் சுய இன்பத்தில் ஈடுபடணும், எனக்கு அனுமதித்தாங்க. ஷேக் சொன்ன பதில் என்ன தெரியுமா? தாராளமாக உனக்கு அனுமதித்தாரே, ஒரு நிபந்தனை, இந்த பாவத்தை உங்களோட உம்மா வாப்பட முன்னுக்கு தான் செய்யும். ஷேக் கொடுத்த பதில், கைஃபயா ஷேக், எப்படி ஷேக் இந்த பாவத்தை உம்மா வாப்பட முன்னுக்கு செய்யறது, எப்படி அந்த குடும்பத்துக்கு முன்னால செய்யறது? ஷேக் ரிப்பீட் கேட்டாங்க, உனக்கு என்ன தைரியம் இருக்குது உம்மா வாப்பட முன்னுக்கு நீ பயப்படுற பாவத்தை செய்ய? படிச்ச ரப்புக்கு முன்னால் உனக்கு செய்யலாமா? இன்ன ரப்பக லபில் மிர்சாத், பிள்ளைகளே நீங்க என்ன செஞ்சாலும் அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். நீங்க எங்க இருந்தாலும் அல்லாஹ் அவங்களோட இருக்கிறான். எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் உற்று நோக்கி கொண்டிருக்கிறான். தப்பேதான். நாங்க எங்க இருந்தாலும், பெட்ல இருந்தாலும், தூங்கினாலும், கிரவுண்ட்ல இருந்தாலும், நாங்க வாஷ்ரூம்ல இருந்தாலும், வெளியில இருந்தாலும், உள்நாட்டில் இருந்தாலும், எங்களோட ரப்பு எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த நேரத்துல பாவம் வரும் போது, மன் தரக ஷைஅன் லில்லாஹ், படைச்ச ரப்புக்காக பயந்து பாவத்தை விட்டாரு. எதை விட்டாரு? பாவத்தை விட்டாரு.
அல்லாஹ் நீங்க பாவத்தை விட்டதற்காக அல்லாஹ்வுடைய பயத்தால விட்டதினால சிறந்த ஒன்று அல்லாஹ்வோட லைஃப்ல தருவார். சிறந்த ஒன்று அல்லாஹ்வோட லைஃப்ல தருவார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நோக்கி பாவம் வருவது, அவங்க என்ன சொன்னாங்க? இந்த ஆயத்தை பாடமாக்கி போங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? قال معاذ الله யா அல்லாஹ், இந்த பெண் என்ன நெருங்கி வாரா, இந்த பெண்ணை விட்டு என்ன பாதுகாத்துடு என்று வட்டி நெருங்கி வருவது, பாவம் நெருங்கி வருவது, மொபைல்ல ஒரு ஹராம் வருவது, இல்ல ஆஃப் ஆக்குறது, இல்ல அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டுறது, ரிமூவ் பண்ணிட்டுறது, இல்ல நான் பார்க்க மாட்டேன், என் ரப்பு என்ன பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வுக்காக பாவத்தை விட்டோம். சுப்ஹானல்லாஹ். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயில கொஞ்ச காலம் இருந்தாலும் நீண்ட காலம் அந்த நாட்டுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியாக இருந்தாங்க. அந்த பொறுப்பு அவங்களோட கையில கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு பெண்மணி, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, ஒரு சகோதரர் ஒரு பெண்ணோட தவறாக நடக்கணும் என்று பெர்மிஷன் கேட்கிறாரு. அந்த பெண் வறுமையினால ஓகே பண்றா. கடைசியில அந்த பெண் தவறாக ஈடுபடும் போது, அந்த ஆண் ஈடுபடும் போது அந்த பெண் ஒரு வார்த்தை சொல்றாங்க, அல்லாஹ்வை பயந்து போவாப்பா. உடனே அவருக்கு கொடுத்த பணத்தை விடுக்காம பாவத்தை விட்டு ஓடி வந்தார். நாங்க எல்லாரும் துவா கேட்கிறோம் சார், நாங்க எல்லாரும் துவா கேட்கிறோம், எல்லாரும் துவா கேட்கிறோம் சார். எதை வச்சு துவா கேட்கிறீங்க நீங்க எல்லாரும்? யா அல்லாஹ், சதகா கொடுத்தேன், எனக்கு கஷ்டம் வந்திருக்கு, கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், நான் ஒரு 2 ரக்காத் தொழுதிருக்கிறேன், இதைய கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். எனக்கு அப்ப கேட்கலாம், நீங்க துவா கேட்கிறத வச்சு துவா கேட்கிறோம், செஞ்ச அமலை வச்சு துவா கேட்கிறோம், கொடுத்த தர்மத்தை வச்சு துவா கேட்கிறோம், குர்ஆன் ஓதிட்டு துவா கேட்கிறோம். எப்பயாவது ஒரு நாள் விட்ட பாவத்தை வச்சு துவா கேட்டிருக்கிறோமா? விட்ட பாவத்தை வச்சு துவா கேட்டிருக்கிறோமா? அந்த மலைக்குள்ள மாட்டின ஒருவர் துவா எப்படி கேட்டாரு தெரியுமா? யா அல்லாஹ், உனக்காக அந்த பெண்ணோட தவறு செய்யல யா அல்லாஹ், இந்த சிக்கல்ல இருந்து என்ன பாதுகாச்சு? அல்லாஹ் பாதுகாத்தார். நாங்க அல்லாஹ்விடத்துல விட்ட பாவத்தை வச்சு துவா கேட்போம், விட்ட பாவத்தை வச்சு. அந்த துவாக்கு பவர் கூட. இப்ப குர்ஆன் சொல்லுது, யார் அல்லாஹ் வஞ்சுவாங்களோ சுவர்க்கம் மட்டும் அல்ல, வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான், ஒரு சுவர்க்கம் அல்ல, போனஸ். அல்லாஹ் 2 சுவர்க்கத்தை கொடுக்கிறான். இப்ப 2வது அமல், யாரிடத்துல அல்லாஹ்வுடைய ஹவுஃப் இருக்குமோ அவங்களுக்கு மூதேவித்தனம் ஏற்படாது. 3வது ஆக முக்கியமான அமல், எங்களை நாசமாக்கக்கூடிய ஒரு அமல், இது வாழ்க்கையில் ஒரு நாளும் வந்துடக்கூடாது பிள்ளை. وَبَرًّا بِوَالِدَتِي وَلَمْ يَجْعَلْنِي جَبَّارًا شَقِيًّا. யாரு பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வாங்களோ, உம்மா வாப்பட விஷயத்துல கவனம் செலுத்துவாங்களோ, ஒரு நாளும் மூதேவித்தனம் அவருக்கு வராது. உம்மா வாப்புக்கு அல்லாஹ் மன்னிக்கணும். இன்னைக்கு உம்மா வாப்புக்கு மரியாதை செலுத்துற பழக்கம் இல்லாம போய் ஒரு ஊரை, ஒரு சமூகத்தை, ஒரு நாட்டை அழிக்கக்கூடிய 7 பாவங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அதுல மிக முக்கியமான ஒரு பாவம் ருக்கூக்குல் வாலிதைன், உம்மா வாப்புக்கு அநியாயம் செய்யறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் ஏறும்போது ஆமீன் என்றாங்க. அதுல ஒரு ஆமீன் என்ன ஆமீன் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உம்மா வாப்பு அடைஞ்சி அந்த உம்மா வாப்பா மூலமாக எவன் சொர்க்கத்தை அடையலையோ அவன் நாசமாகட்டும் என்றாங்க. நாசமாகட்டும். இந்த உம்மா வாப்புக்கு கொடுக்கிற கண்ணியம், இந்த உம்மா வாப்போட உள்ளத்தை சுக்குநூறாக்குறது, உம்மா வாப்பாவை நோவின செய்யறது. சிலவங்க உம்மா வாப்போட வருஷ கணக்கு பேசுறதில்ல. சிலவங்க உம்மா வாப்பா கடத்தால புடிச்சு ஒருவர் எனக்கு கோல் பண்றாரு, ஹஸ்ரத் கொழும்புல நல்ல இடம் இல்லையா? நான் இல்ல, உம்மா வாப்பாவை ஒரு 2 மாசத்துக்கு கொஞ்சம் அங்க வைக்கிறது. 2 மாசம். கேவலமான சமூகம் நாங்க. ஏன் தெரியுமா? வாப்பட சொத்து தேவை, வாப்பட சொத்து தேவை, ஆனா வாப்பவான. வாப்பட சொத்து தேவை, வாப்பவான. நான் சொல்றேன், யாரெல்லாம் வாப்பா உம்மாவை நோவின செய்றீங்களோ, வாப்பா உம்மா வெளியில போட்டீங்களோ, ப்ளீஸ் பண்ணி உங்களோட பேருக்கு பின்னால வாப்பட பேரை சேர்க்கவா. சேர்க்காம போனா உறவு தப்பா. ஆனா வாப்பட பேர் தேவை, ஆனா வாப்பவான. வாப்பட சொத்து தேவை, வாப்பவான. வாப்பட பேர் தேவை, வாப்பவான. பாஸ்போர்ட்ல வாப்பட பேர், பர்த் சர்டிபிகேட்ல வாப்பட பேர், எல்லாத்திலயும் வாப்பட பேர். கியாமத்திலே அல்லாஹ் அழைக்க போறது வாப்பட பேரை வச்சு. ஆனா அந்த வாப்பை தூக்கி வீசுறோம் வெளியில. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த அளவு என்ன, வாப்ப நடக்கும் போது
வாப்பக்கு முன்னால நடக்கவான, வாப்பக்கு பின்னால நடக்க. வாப்பக்கு முன்னால நடக்கவான. நாங்க எப்படி சொல்றோம், வயசாடு வாப்ப கொண்டு விளங்குது இல்ல, வாப்ப கொண்டு விளங்குது இல்ல. இன்னைக்கு பெரிய பெரிய மஷூராக்கள் வரும் போது வாப்பமும் ஒழிச்சு வைக்கிறோம், நீங்க முன்னும் பரவாயில்ல. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில பாவங்களுக்கு அல்லாஹ் உலகத்திலே எங்களை சோதிப்பான். அதுல ஒரு சோதனை தான், யாரெல்லாம் உம்ம வாப்பட உள்ளங்களை நோகடிப்பாங்களோ, உம்ம வாப்பட சாபத்தை அடைவாங்களோ, அவங்களுக்கு மறுமையில மட்டும் அல்ல உலகத்திலையும் கட்டாயமாக அல்லாஹ்வுடைய சோதனைய அஸாப கண்ணால காணுவாங்க. உம்ம வாப்பட துஆ ஆக முக்கியம். குர்ஆன்ல அல்லாஹ் 3 விஷயங்களை சொல்றான். அந்த 3 விடயத்திலையும் ரெண்டு இபாதத்தை சேர்த்து சொல்றான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அந்த ஆயத்தை நீங்க அமல் செஞ்ச மக்களாக ஆகணும் என்றா அந்த ரெண்டு அமலையும் செஞ்சா தான் நீங்க கபூலாக்கப்படுவீங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வகீமுஸ் ஸலா வ ஆத்துஸ் ஸக்கா, நோன்பு பிடிங்க, ஜகாத் கொடுங்க. ஆனா ஒருவர் நோன்பு பிடிக்காத ஜகாத்தை கொடுக்கிறாரு இல்ல, ஒருவர் ஜகாத்தை கொடுக்கிறாரு நோன்பு பிடிக்கிறாரு இல்ல, அவர் அல்லாஹ் கபூல் செய்ய போறாரு. ரெண்டையும் செய்யும். இரண்டாவது குர்ஆன் சொல்லுது, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு வழிபடுறாரு, ரசூலுல்லாஹ்வுக்கு வழிபடுறது இல்ல, இல்ல ரசூலுல்லாஹ்வுக்கு வழிபடுறாரு, அல்லாஹ்வுக்கு வழிபடுறது இல்ல. குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுது ஒண்ணையும் அக்செப்ட் பண்ணேனா. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அதுக்குரிய விளக்கம் ஒண்ணு அமல் அல்லாஹ் கபூல் செய்யறது இல்ல. மூணாவது குர்ஆன் இன்னொரு அமலை இணைச்சு அல்லாஹ் சொல்றதாக இருந்தால் ஆச்சரியம். அனிஷ்குர்லி, மனிதா எனக்கு நீங்க நன்றி செலுத்துங்க. அடுத்த வார்த்தையை திரிக்காம அல்லாஹ் சொல்றான், வழிவாலிதே, உங்களோட உம்மா வாப்புக்கு நன்றி செலுத்துங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது கூடாது, மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்தை அல்லாஹ் சொல்லிட்டு இன்னொரு அமல் அல்லாஹ் சொல்றதாக இருந்தால், அல்லாஹ் தஅபுது வகதா ரப்புக, அல்லாஹ் தீர்ப்பளிக்கிறான், அல்லாஹ் முடிவாக்குறான், அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யா, அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் நீங்க வணங்க கூடாது என்ற அந்த ருபூபியத்தை, கலிமாவை, வஹ்தானியத்தை சொல்லிட்டு அடுத்த அமல் அல்லாஹ் சொல்றது என்ன, வபில் வாலிதினி இஹ்சானா, உம்மா வாப்புக்கு உபகாரம் செய்யுங்க, உம்மா வாப்போட கண்ணியமாக நடங்க. ஒரு காலம் இருந்துச்சு, உம்மா வாப்போட முன்னுக்கு கால் நீட்டி உட்கார மாட்டோம். இன்னைக்கு வாப்ப வீட்டுக்குள்ள வர, மகன் போன்ல இருந்து காலை நீட்டி கொண்டு கேம்ல அடிக்கொண்டு இருக்கிறார், மரியாதை இல்லை. முதல் உம்மா அப்பா வந்தா எளிமை நிற்பாங்க பிள்ளைகள், வாப்ப வாராரு உம்மா வாராரு. இன்னைக்கு எந்த மரியாதையும் இல்ல. குறைஞ்சது உம்மாப்பட மேல, மூத்தமோட மேல கால் பட்டா தொட்டு மோப்பாங்க பழையவங்க. இன்றைக்கு பட்டா இன்னும் மிதிச்சுட்டு போறாங்க. கண்ணியமானவர்களே, உம்மா வாப்புக்கு யார் உபகாரம் செய்வாங்களோ, சுப்ஹானல்லாஹ், ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு ஈச்சப்பழ மரம் எங்க நாட்டுல போல அல்ல, விலை உயர்ந்த மரம். அவர் ஈச்சப்பழ மரத்தை என்ன செய்யறாரு, அந்த காலத்துல லட்சக்கணக்கு திரகம் பெறுமதியான மரம், அதை துண்டு துண்டாக விற்றார். ஒரு சஹாபி கேட்டாங்க, ஏனப்பா லட்சக்கணக்கு பெறுமதியான மரத்தை துண்டு துண்டாக விற்றீங்க? இல்ல, அந்த மரத்துக்குள்ள குருத்தை ஒன்று இருக்கிறது, சின்னதாக வளரக்கூடிய ஆரம்ப குருத்து இருக்குது. ஏண்ட உம்மா அந்த மரத்திலேயே குருத்திய சாப்பிட்டா நல்லினைக்கும், அதை ஆசைப்பட்டாங்க. எனக்கு மரத்தை விட பொறுமதி என் உம்மோட ஆசை, அதனால மரத்தை வெட்டினாங்க. லட்சக்கணக்கு பெறுமதியான மரத்தை வெட்டினாங்க. ஒரு சஹாபி வராங்க, யா ரசூலுல்லாஹ் என் உம்மா மௌத்தாக்கிட்டாங்க, நான் என்ன செய்யறது யா ரசூலுல்லாஹ்? சொன்னா, உம்மோட பேர்ல தண்ணீருடைய ஏற்பாடு செஞ்சு கொடுங்க. மிக முக்கியமான ஒரு அவுலியாவை பத்தி கேள்விப்பட்டிருப்போம், மிக முக்கியமான ஒரு இறைநேசர். அவங்க நினைச்சிருந்தா நேரடியாக வந்து அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்திருந்தா சஹாபியின் அந்தஸ்து அடைஞ்சிருப்பாங்க, சஹாபியின் அந்தஸ்து. ஆனாலும் அவங்க யமன்ல இருக்கிறாங்க, மக்கா மதீனாக்கு வரலாம். ரசூலுல்லாஹ்க்கு லெட்டர் அனுப்புறாங்க, யா ரசூலல்லாஹ் என் உம்மா நோயாக இருக்கிறாங்க, படுத்த படுக்கையில் இருக்கிறாங்க, நான் இப்ப என்ன செய்ய? மதீனாக்கு வந்து உங்களோட முகத்தை பாக்குறதா, இல்ல உம்மா கவனிக்கிறதா? நாங்க என்ன செய்வோம், எப்படிப்பட்ட பிசினஸ் ஆக இருந்தாலும் உம்மா போடுங்க சக்கராத்தியா விட்டுருங்க. பிசினஸ் முக்கியம், பிசினஸ் முக்கியம், சிட்டிசன்ஷிப் தான் முக்கியம். எத்தனை பேர் சிட்டிசன்ஷிப்புக்காக வெளியில போய் நிக்கிறாங்க, நான் தவறு சொல்லல. அந்த சிட்டிசன்ஷிப் உடைய பொறுமதிக்காக எத்தனையோ பேர் உம்மா வாப்பட ஜனாசாவை Facebookலயும் எத்தனையோ பேர் ஆன்லைன்ல பாக்குறாங்க. வாப்பட ஜனாசாக்கு இல்ல, உம்மட ஜனாசாக்கு இல்ல, வர முடியாதது வேற காரணம். ஆனா வந்தா சிட்டிசன்ஷிப் இல்லாம போகும். 7 வருஷம் 5 வருஷம் இருந்தா தான் எங்களுக்கு அங்க எங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் என்று இருந்து உம்ம வாப்பட ஜனாசாவை விட்டுட்டாங்க.
உம்ம வாப்பட அன்பை விட்டுறாங்க. குர்ஆன் சொல்லுது சுப்ஹானல்லாஹ், யார் உம்ம வாப்புக்கு உபகாரம் செய்யலையோ, யார் உம்ம வாப்பவ நல்ல முறையில கவனிக்கலையோ, அவங்களுக்கு மூதேவித்தனம், வாழ்க்கையில கஷ்டம், தரித்திரியம் உண்டாகும். யார் உம்ம வாப்பவ கவனிப்பாங்களோ அவங்களோட வாழ்க்கையில ஒரு நாளும் தரித்திரியம் உண்டாகாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் உம்ம வாப்பா ஹயாத்தோடு இருந்தா காலையில போங்க, உம்ம வாப்போட பேசுங்க, உம்ம வாப்புக்கு நேரம் கொடுங்க. உம்ம வாப்போட துவா உங்களோட ஆயுள் காலத்தை நீளமாக்கும். யாரெல்லாம் நீண்ட காலம் உலகத்துல வாழணும் என்று ஆசை இருக்குதோ வாலிதை உம்ம வாப்புக்கு உபகாரம் செய்யுங்க. அதே நேரத்துல உம்ம வாப்புக்கு செலவுக்கு பணம் கொடுக்கும் போது உம்ம ஏலம் என்று சொன்னா உஸ்தாதுனா முஃபாஸ் முஃப்தி ஹசன் சொல்லி தருவாங்க, உம்ம வாப்போட கை எப்பயும் கீழே இருக்க கூடாது. உம்ம வாப்போட கை கீழே இருந்து நீங்க மேல இருந்து பணம் கொடுக்க வாணும். ஒரு இடத்துல வச்சுட்டு சொல்லுங்க, உம்மா வாப்பா நான் பணம் வச்சிருக்கிறேன் எடுத்துக்கோங்க சொல்லுங்க. இல்ல உம்ம வாப்போட கைய உங்களோட கைக்கு கீழே வச்சு அவங்களோட கையில பணத்தை கொடுங்க. என்னமோ இன்னும்மா இப்ப பார்த்தாலும் மறந்து மறந்து மறந்து, என்னம்மா இப்ப பார்த்தாலும் 5000 என்றீங்க 2000 என்றீங்க. ஒரு நாளும் சொல்லிடுவான், ஒரு நாளும் சொல்லிடுவான். மூணாவது அமல், பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்க. மூதேவித்தனம், அந்த துப்பாக்கியம், கஷ்டங்கள் இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அதே போல நாலாவது அமல், யார் தந்த வாழ்க்கையில இத்திபா செய்வாங்களோ, குர்ஆன் ஹதீஸ வாழ்க்கையில எடுத்து நடப்பாங்களோ அவங்களுக்கு ஒரு நாளும் மூதேவித்தனம் ஏற்படாது. இன்னைக்கு அல்லாஹ் மன்னிக்கணும், வாழ்க்கையில சுன்னத் இல்லாம போயிட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கடைசி கட்டத்துல சஹாபாக்கள் அழைச்சி சொன்னாங்க, நான் 2 விஷயத்தை விட்டுட்டேன், இந்த 2ஐயும் நீங்க பற்றி பிடிச்சு கொண்டா ஒரு நாளும் வழித்த வர மாட்டீங்க சொன்னாங்க. அதுதான் குர்ஆனும் ஹதீஸும் என்றார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, காலையில எழும்பினதுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் ரசூலுல்லாஹுடைய சுன்னத் எதுல இருக்கிறீங்க? எதுல நாங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை எடுக்கிறோம்? என்னோட வியாபாரத்தை அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா இருக்குதா? குர்ஆன் ஹதீஸுடைய வாழ்க்கையில இருக்குதா? இல்ல சாதாரணமான சின்ன விஷயங்கள்ல வீட்டுக்குள்ள நுழையும் போது சலாம் இருக்குதா? டாய்லெட்டுக்கு போகும்போது துஆவுற பழக்கம் இருக்குதா? சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்ற பழக்கம் இருக்குதா? மக்களை காணும் போது சலாம் சொல்ற பழக்கம் இருக்குதா? எங்களோட வாழ்க்கையில நடிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக ஆக்கியிருக்கோம். சில நேரங்கள்ல மஸ்ஜித்ல நிக்காஹ் வைக்கிறாரு, ஆனா ஹோலுக்கு போய் பார்த்தா கம்ப்ளீட்டாக குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான எல்லா அனாச்சாரமும் நடக்குது, எல்லா மோசமான செயலும் நடக்குது. கண்ணியமான சகோதரர்களே, யார் தன்னுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை எடுத்து நடப்பாங்களோ அவங்களுக்கு ஒரு நாளும் இத்திபா செய்யக்கூடியவங்களுக்கு குர்ஆன் தெளிவா சொல்லுது, நபியே யாரெல்லாம் உங்களை நேசிக்கிறாங்க என்று சொல்றாங்களோ அவங்கள பார்த்து சொல்லுங்க, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், யாரெல்லாம் அல்லாஹ்வை நேசிக்கிறாங்க என்று சொல்றாங்களோ அவங்கள பார்த்து சொல்லுங்க, ஃபத்தபிஊனி, உங்களை பின்பற்றும்படி. எப்ப அல்லாஹ்வுடைய தூதரை நாங்க பின்பற்றுவோமோ யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் எங்களை நேசிக்கிறார், எங்களோட பாவங்களை மன்னிக்கிறார். அப்ப நாலாவது, எங்களோட வாழ்க்கையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எந்த அளவு என்று சொன்னா, ஒரு நாள் நடந்து போகும்போது கீழே குனிஞ்சு கொண்டு போறாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன பொண்ணுமே இல்ல, கீழே குனிஞ்சு போறீங்க? இல்ல, அல்லாஹ்வுடைய தூதரோட நான் ஒரு நாள் வரும்போது இங்க ஒரு மரக்கிளை இருந்துச்சு, மரக்கொப்பு இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய தூதர் குனிஞ்சு போனாங்க, அதனால நானும் குனிஞ்சு போறேன்னு என்றாங்க. இன்னொரு முறை தூரத்துல இருந்து பிரயாணம் செஞ்சு கொண்டு வராங்க, திடீரென்று ஒட்டகத்தை நிறுத்தி யூரின் கழிக்க போனாங்க. சொல்லிட்டு வந்து சொன்னாங்க, எனக்கு யூரின் வரல, ஆனாலும் யூரின் கழிக்க போனேன். இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் பிரயாணம் வரும் போது யூரின் கழிச்சாங்க. அவளுக்கு மக்கால இருந்து மதீனாவுக்கு அவசரமாக போகலாம், ஆனாலும் 3 நாள் பிரயாணம் செஞ்சாங்க. கேட்டாங்க, அவசரமா போகலாமே, ஏன் லேட் ஆகுறீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் 3 நாள் டைம் எடுத்துமா போனாங்க, அதனால நானும் லேட் ஆகி போறேன். அந்த அளவுக்கு ஒவ்வொரு சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய கட்டளையை வாழ்க்கையில் எடுத்து நடந்தாங்க, சீதவிகளாக மௌத்தாக்கினாங்க. 5வது அமல், வலம் அகும் பிதுஆஇ ரப்பி ஷகியா, ஆக முக்கியமான அமல், யாருக்கிட்ட துஆ கேட்கக்கூடிய பழக்கம் இருக்குமோ அவங்களுக்கு ஒரு நாளும் மூதேவித்தனம், துர்ப்பாக்கியத்தனம், அதாவது கஷ்டங்கள், துன்பங்கள் ஏற்படாது. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். தனியே இருந்து நான் இப்ப துஆ கேட்டேன், கடைசியாக இப்ப துஆ கேட்டிருக்கிறேன், ஹஸ்ரத் துஆ கேட்டு ஆமீன் சொல்லி இருக்கிறேன், 27க்கு ஹஸ்ரத் கேட்டு துஆ ஆமீன் சொல்லி இருக்கிறேன், நான் இப்ப துஆ கேட்டேன்.
அல்லாஹ் கிட்ட எப்ப நான் பேசினேன்? அல்லாஹ்வுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு என்ன? நான் அல்லாஹ்வோட எப்ப பேசி எனக்கு தேவைகள் அல்லாஹ் கிட்ட எப்ப நான் கேட்டு இருக்கிறேன்? நண்பன் கிட்ட போய் சொல்றாரு, பாரு மச்சான், இப்படி எல்லாம் கஷ்டம், பிசினஸ்ல எப்படி லாஸ்ட் ஆகிட்டு, இவர் இப்படி ஏமாத்திட்டாரு, அவர் அப்படி ஏமாத்திட்டாரு, குடும்பத்துல மனைவியான பிரச்சனை, எனக்கு புள்ள பாக்கியம் இல்ல, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இப்படி குடும்பத்துல இப்படி எல்லாம் கஷ்டம் இருக்குது, நண்பனோட ஷேர் பண்றாரு. அதே படிச்ச ரப்ப கிட்ட தஹஜ்ஜுத்ல ஷேர் பண்ணினா, அல்லாஹ்வோட பேசினா, கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாருக்கிட்ட துஆ கேட்க பழக்கம் இருக்குமோ, சில நேரங்கள்ல கலாக்கதிர்ல எங்களை மூதேவி என்று எழுதப்பட்டு இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கதிர மாற்றக்கூடிய சக்தி ஒன்று இருக்கும் என்று சொன்னால் ஒன்றாலும் மேலாது துஆவாலே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதிகமா துஆ கேட்பாங்க. ஏன் சொல்லுவாங்க, இல்ல ஒருவேளை நான் மூதேவி என்று எழுதப்பட்டிருந்தால் துஆவால கதிர மாற்றலாம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதனால துஆவால நான் சீதேவியாக ஆக்கிக் கொள்வேன் என்றுவாங்க. அன்பான சகோதரர்களே, தஹஜ்ஜுத்ல துஆ கேளுங்க. சில நேரங்களில் நாங்க துஆ கேட்டு ஃபடப்பாகிறோம், கபூல் ஆகுதில்லை. அதுக்கு ரெண்டு ரீசன். ஒன்று, ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் பிரயாணம் சஃபர் போகும் போது சஃபர்ல அதிகமா துஆ கேளுங்க, மழை பெய்யும் போது துஆ கேளுங்க. இதெல்லாம் துஆ கபூல் ஆகக்கூடிய நேரம். அஸான் சொல்லப்படும் போது அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் போது துஆ கேளுங்க. அஸானுக்கும் இகாமத்துக்கும் இடையுள்ள நேரத்துல துஆ கேளுங்க. இதெல்லாம் துஆ அவசரமாக கபூலாகக்கூடிய நேரம். ரமலானுடைய காலத்துல நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துல துஆ கேளுங்க, தஹஜ்ஜுத்ல துஆ கேளுங்க, துஆ கபூலாகக்கூடிய நேரம். இமாம் வெள்ளிக்கிழமையுடைய நாள்ல அஸர் டு மக்ரிப் இபாதத்திலும் ஸலவாத்திலும் ஈடுபடுங்க, துஆ கபூலாகக்கூடிய நேரம். லோருக்கு முன்னால சரியாக நடு உச்சியில சூரியன் இருக்கும் போது துஆ கேளுங்க, துஆ கபூலாகக்கூடிய நேரம். ஆனால் சில நேரங்களில் எங்களுடைய துஆ கபூலாகாம இருக்கக்கூடிய காரணம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மத்அமுஹு ஹராம், சாப்பாடு ஹராம், வமஷ்ரபுஹு ஹராம், குடிக்கிற பானம் ஹராம், வமல்பசுஹு ஹராம், உடுத்திருக்கக்கூடிய உடுப்பு ஹராம். ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹ், அல்லாஹ் எப்படி உங்களுடைய துஆவை கபூல் செய்வார்? இன்னொருக்கு கடன் கொடுக்கிறதா கொடுத்துடுங்க, இன்னொருடைய சொத்து கையில இருந்தா கொடுத்துடுங்க. சில நேரங்கள்ல ஹராமான ஆடைகள் உடம்புல இருந்தா அதிலிருந்து எங்களை தவிந்துக்கோங்க. ஹலாலான உணவை தேடி சாப்பிடுங்க. சில நேரங்களில் எங்களோட துஆ கபூலாகாம இருக்கிற ரீசன் பாவம் இன்னும் இருக்குது, அதனால துஆ கபூல் ஆகுது இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் எங்களோட துஆவை 5 விதமாக ஏற்றுக்கொள்வார். எத்தனை விதமா? 5 விதமாக அல்லாஹ் எங்களோட துஆவை ஏற்றுக்கொள்வார். ஒன்று, நாங்க அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கும் போது உடனடியாக அல்லாஹ் கபூல் செய்வார். நாங்க கேட்டது உடனடியாக தருவார். சில நேரங்கள் அல்லாஹ் நாங்க கேட்டதை கொஞ்சம் லேட்டாகி அல்லாஹ் தருவார். இப்ப தராம கொஞ்சம் தேவைப்படும் போது அந்த நேரத்தை பார்த்து அல்லாஹ் தருவார். மூணாவது, நாங்க கேட்டதை விட சிறந்தது அல்லாஹ் தருவார். நாங்க கேட்டது ஒன்று, கிடைச்சது இன்னொன்று, நல்லது அல்லாஹ் தருவார். நாலாவது, நாங்க கேட்ட துஆவுடைய அளவுக்கு வரக்கூடிய பலாய் முசீபத்துல நாங்க சொல்றோம், திடீரென்று குலப்பாத்தன் 99ல தப்பினார், 99ல தப்பல்ல, கேட்ட துஆவுடைய அளவுக்கு அல்லாஹ்வோட முசீபத்துல இருந்து பாதுகாச்சிருக்கிறார். அஞ்சாவது, அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளையில அதை நன்மையாக ஆக்கி தருவார். 5ஐயும் பார்த்துட்டோம். இந்த 5 அமலும் மூதேவித்தனத்தை உண்டாக்காது. 6வது அமல் தான் எங்களை இப்ப கீப்போம். தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா, தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா. யாருக்கிட்ட குர்ஆன் ஓதுற பழக்கம் இருக்குமோ, குர்ஆனோட முஹப்பத் இருக்குமோ, குர்ஆன் அதிகமாக ஓதுவாங்களோ, அவங்களுக்கு ஒரு நாளும் இந்த மூதேவித்தனம் ஏற்படாது, கஷ்டம் ஏற்படாது. உங்களோட வாழ்க்கையில பரக்கத் உண்டாகணுமா, வீட்டுல பரக்கத் உண்டாகணுமா, வியாபாரத்துல பரக்கத் உண்டாகணுமா, அதிகமாக அல்லாஹ்வுடைய கலாம் ஓதுங்க, அல்லாஹ்வுடைய குர்ஆன் அதிகமாக ஓதுங்க. எதிலெல்லாம் பரக்கத் உண்டாகணும் என்று நினைக்கிறீங்களோ குர்ஆன் ஓதுங்க, பரக்கத் உண்டாகும். ஏனென்றா குர்ஆன் சொல்லுது, கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரக், இது பரக்கத்தான குர்ஆன், பரக்கத்தான குர்ஆன். ஆனா நாம மாறிட்டோம். இறைச்சி கடையில, கோழி கடையில, பெரிய பெரிய ஷாப்ல வெள்ள காட்டுமே சூரா பக்ரா போது, இவர் அங்க பிசினஸ்ல ரேடியோ தான் குர்ஆன் ஓதுது, ரேடியோ தான் குர்ஆன் ஓதுது. அப்படி குர்ஆனை போட்டு கேவலப்படுத்தவான். போட்டா கேட்கிறது வாஜிப், சலாம் சொல்றது சுன்னத், பதில் சொல்றது ஃபர்து, குர்ஆன் ஓதுறது சுன்னத், கேட்கிறது ஃபர்து. அப்படி குர்ஆனை போட்டுட்டு வேற ஈடுபட்ட குர்ஆனை கேவலப்படுத்துவான். கண்ணியமானவர்களே, குர்ஆன் எப்படிப்பட்ட குர்ஆன்? ஷஹ்ரு ரமதான்,
எங்களை முன்னோக்கி வரக்கூடிய இந்த புனித ரமதான் மாதம் சாதாரணமான மாதம் அல்ல. அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம். சில மக்கள் சொன்னாங்க இந்த குர்ஆனில் உள்ள ஒவ்வொரு வசனமும் ஷைத்தானுடைய வசனம் என்றாங்க. அல்லாஹ் சொன்னான் இல்ல இல்ல, வமா ஹுவ பிகௌலி ஷைத்தானிர் ரஜீம், இதுல எந்த ஒரு வார்த்தையும் ஷைத்தானுடைய வார்த்தை இல்ல. சிலவங்க சொன்னாங்க இல்ல இல்ல இது சூனியக்காரனுடைய வார்த்தை. வலா பிகௌலி காஹின், இது சூனிய வார்த்தைகள் அல்ல. சிலவங்க சொன்னாங்க இது சாஸ்திரக்காரன், இது கவிதை சொல்லக்கூடியவருடைய வார்த்தை. வலா பிகௌலி ஷாயிர், இது ஷாயிர்களுடைய கவிஞர்களுடைய சொல்லும் அல்ல. இன்னும் சிலவங்க சொன்னாங்க இந்த குர்ஆனை ஷைத்தான் தான் வானத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வந்தான். அல்லாஹ் சொன்னான் இல்ல இல்ல, வமா பனஸலத் பிஹி ஷயாத்தீன், இது ஷைத்தான் இறக்கல்ல. குர்ஆன் எங்கிருந்து எங்க வந்துச்சு? இது இறுதியா சொல்லி முடிக்கிறேன். நாங்க குர்ஆன் இன்னும் சரியா புரியல, குர்ஆனை சரியா விளங்கல்ல. இன்னஹு லகௌலு ரசூலின் கரீம், இது அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலிருந்து வந்த சங்கியான வார்த்தை. யார் ரசூல்? வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து வானத்தில் இருந்து பூமிக்கு இறக்கி வைக்கப்பட்ட வேதம். குர்ஆன் படைக்கப்பட்டதா இறக்கப்பட்டதா? குர்ஆன் படைக்கப்பட்டதா இறக்கப்பட்டதா? குர்ஆன் இறக்கப்பட்டது. நானும் நீங்களும் படைக்கப்பட்டது. உலகத்துடைய பொருட்கள் படைக்கப்பட்டது. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ்வுடைய காலத்துல சில அரசியல்வாதிகள் சொன்னாங்க இல்ல இல்ல குர்ஆன் படைக்கப்பட்டுச்சு என்று சொன்னாங்க. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணம் செஞ்சாங்க, போராடினாங்க. இல்ல, குர்ஆன் நஸல பிஹி ரூஹுல் அமீன் இன்னஹு லதன்ஸீலு ரப்பில் ஆலமீன், குர்ஆன் வானத்திலிருந்து இறக்கப்பட்டது என்று போராடினாங்க. ஆயுள் காலம் சிறை தண்டனை அனுபவிச்சாங்க. குர்ஆனுக்காக போராடினாங்க. நானும் நீங்களும் குர்ஆன் ஓதணும், குர்ஆனோட தொடர்பாகணும், குர்ஆனுக்காக போராடி தந்த வாழ்க்கை அர்ப்பணம் செஞ்சாங்க. யமாமா யுத்தத்துல 70 ஹாஃபில்கள் கொலை செய்யப்பட்டாங்க. 70 ஹாஃபில்கள் கொலை செய்யப்பட்டாங்க. அதே போல இன்னொரு ஸாத்துர் ரிகா என்ற யுத்தத்துல 70 ஹாஃபில்கள் கொலை செய்யப்பட்டாங்க. அந்த ஹாஃபில்களுடைய உள்ளத்துல குர்ஆன் இருந்துச்சு. ஷஹீதாக்கப்படும் போது குர்ஆன் ரத்தமாக மாறிச்சு. இன்னைக்கு எங்கட கையில குர்ஆன் எழுத்தாக இருக்குது, ஆனா ஓத நேரம் இல்ல, குர்ஆனுக்கு டைம் கொடுக்க நேரம் இல்ல, குர்ஆனை பார்க்க நேரம் இல்ல. நானும் நீங்களும் மொபைலுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை குர்ஆனுக்கு கொடுத்தோம் என்றால் அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவார், அல்லாஹ் எவ்வளவு இறக்கப்படுவார். எங்களை முன்னோக்கி புனித ரமதான் மாதம் வர இருக்குது. இது சாதாரணமான மாதம் அல்ல, இது சும்மா லேசான மாதம் அல்ல. ரமதான்ல இமாம் தொழுகையில குர்ஆன் ஓதுறாரு. முதலாவது நாள் பள்ளி எல்லாம் ஃபுல் பேக்ல இருக்குது. இரண்டாவது மூணாவது நாள் போகும்போது நான் சொல்றேன், ரமதான்ல முதலாவது நாள் தொழுதுட்டு நீங்க பள்ளி வாசலை தாண்டி போறீங்கன்னா காலை வைக்கும் போது ஒண்ணு நினைச்சுக்கோங்க, ஒரே ஒரு விஷயத்தை நினைச்சுக்கோங்க. குர்ஆன் நீங்க 10 ரக்காத் தொழுறீங்களா, 8 தொழுறீங்களா, 20 தொழுறீங்களா, 40 சரி தொழுங்க. ஆனா குர்ஆன் ஓதி முடிக்கிற வரைக்கும் பள்ளி விட்டு வெளியில போயிடுவாங்க. போனா நான் என்ன தெரியுமா சொல்றது, நீங்க போகல, நீங்க இருக்கிறது அல்லாஹ் விரும்பல, ஒரு அனுப்பி வச்சுட்டாங்க. நீங்க போகல, நீங்க இங்க இருக்கிறது அல்லாஹ்க்கு பிடிக்கல, உங்களை அல்லாஹ் சொல்ல நீ போயிட்டு வாப்பா. ரமதான்லயும் அமல் செய்யக்கூடிய வாய்ப்பு இல்ல. குர்ஆன் ஓதுறாரு, குர்ஆனை கேட்கட்ட முழு குர்ஆனும் ஓதப்படுது. முழு குர்ஆனும் ஓதப்படுது. இந்த காதால கேட்க எவ்வளவு பேச்சுகள் இந்த காதால கேட்டு இருப்போம். எங்கட கொழும்புல நிமல் ரோட் மஸ்ஜித்ல இந்த முறை ரமதான்ல சொல்லிட்டோம், பயானை நிப்பட்டிட்டு ஒவ்வொரு நாளும் தொஹருக்கு பின்னால 30 காரிமார் வராங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜுஸ் ஓதுவாங்க, பொதுமக்கள் கேட்கட்டும் குர்ஆன். எங்களுக்கு குர்ஆனை தஜ்வீத படிச்சிருக்கிறோம், ஆனா சரியா தஜ்வீத் தெரியா. ஆனா தஜ்வீத் முறைப்படி ஓதுறதாவது கேட்போமே. ரமதான்ல கையில குர்ஆன் எடுப்போம். அல்ஹம்துலில்லாஹ், முதலாவது வருஷம் 200 சுற்றம் குர்ஆன் ஓதப்பட்டுச்சு. இரண்டாவது வருஷம் 400 குர்ஆன் ஓதப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், போன வருஷம் அல்லாஹ் உதவியால 650 குர்ஆன் ஓதப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவார். இந்த ஊருக்கு எவ்வளவு பரக்கத்துகள் அல்லாஹ் இறக்குவார். இந்த ஊர் அல்லாஹ் எவ்வளவு நேசிக்கிறார். இந்த ஊருக்கு மலக்குமாரிடத்தில் பெருமையாக பேசுகிறார். அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் ஓதப்படக்கூடிய வீடுகள் ஷைத்தான் இல்லாத வீடுகள். அந்த ஊர்ல ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை விட்டு பாதுகாப்பு பெற்ற வீடுகள். சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த வீட்டுல குர்ஆன் ஓதப்படுமோ அங்க ஷைத்தானுடைய தாக்கம் இருக்காது, சூனியம் இருக்காது, பலாய் முசீபத்துகள் இருக்காது, சோதனைகள் இருக்காது. ஆனா நாம குர்ஆனை விட்டு தூரமாக. ரமதான் முன்னோக்கி வரப்போகுது. இந்த ரமதான் என்ன பிளான் பண்ணுறோம்? ரமதான்ல எப்படி நாங்க எங்களை தயார்படுத்திக் கொள்றது? சும்மா ரமதான்ல வீணா கழிக்கிறதா? ரமதான்ல சிம்பிளா கழிக்கிறதா? இல்ல.
நான் சொன்னேன் இன்ஷா அல்லாஹ் 7 மணி ஹஸ்ரத் சார்ட் ஒன்று அனுப்புறார். அந்த சார்ட் எல்லாருக்கும் அனுப்புவீங்க, அதை பிரிண்ட் அவுட் எடுங்க, வீட்டுல ஒட்டுங்க, வீட்டு முன்னால ஒட்டி ஒவ்வொரு நாளும் அதை மார்க் பண்ணுங்க. ரமதான் பிளான் ஒவ்வொரு நாளும் நான் எத்தனை ஜுசு ஓதினேன், தொழுகையுடைய முன்பின் சுன்னத்துகளை விடாம தொழுதேன், தஹஜ்ஜுதை மிஸ் பண்ணல, லுஹாவை மிஸ் பண்ணல, இஷ்ராக்கை மிஸ் பண்ணல, ரமதான்ல அல்லாஹ்வுக்காக தொழுதத்தோடு எனக்கு ஆச்சரியம் என்னன்னா சொல்லுவாங்க ரமதான்ல சஹருக்கு அந்த எழுப்பின கொஞ்ச நேரத்துக்கு என்ன செய்யறது தெரியுமா? ரமதான்ல அந்த சஹருக்கு எழுப்பினது ஒரு அவர் எழுப்பி சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, எழுப்பி சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை வகையான ஃபுட் இறக்கிட்டு வரோம், எத்தனை வகையான சாப்பாடு, அந்த எழுப்பின கொஞ்ச நேரத்துக்காக இமாம் சலாம் குடுத்தத்தோடு ஓடி போடாம தூங்குறதுக்கு. எந்த வீட்டுல காலையில தூங்குற பழக்கம் இருக்குமோ ஃபக்ர் உண்டா, முசீபத் உண்டா. மற்ற காலங்கள தான் வேலைக்கு போகணும், மற்ற இடங்களுக்கு கூட கொஞ்சம் சாயிரும். ரமதான்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம். இஷ்ராக் வரைக்கும் பள்ளியில உட்காரும், பள்ளியில உட்கார்ந்து குர்ஆன் ஓதுவோம். ரமதான் அந்த இபாதத்தை செய்வோம். சாதாரணமான இபாதத் அல்ல, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் உம்ராவுடைய நன்மை கிடைக்கும். ஹஜ் உம்ராவுடைய நன்மை ரமதான்ல ஏழுமான அளவுக்கு ஒவ்வொரு நாளும் சின்ன சதக்காவை கொடுப்போம். ஒரு நோன்பாளிய நோன்பு திறக்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்வோம். முடியுமானவங்க உம்ராவுக்கு போவோம். முடியுமானவங்க எனக்கு ஆச்சரியம் கவலை ஹஸ்ரத் எங்க மூத்தாகினார் கவலை போட வருது. போன முறை இதே மஜ்லிஸ்ல இருந்தவர் குர்ஆன் ஓதினவர் சுப்ஹானல்லாஹ் இன்னைக்கு எங்களோட இல்ல. ஆனா மூத்தாகும் போது குர்ஆன் ஓதிட்டு தான் மூத்தாகினார். அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவார். எங்களுடைய உங்களுடைய மௌத்துகள் அப்படி அமையும். அல்லாஹ் விரும்பக்கூடிய மரணங்களா ஆகணும். இன்ஷா அல்லாஹ் நாங்க எல்லாரும் நியத் எப்பமா இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதான்ல, ரமதான் என்றாலே குர்ஆன், இந்த ரமதான்ல நான் என் வாழ்க்கைய முழுமையாக இரவு பகலாக குர்ஆனுக்காக ஒதுக்குறேன். அதிகமான குர்ஆன்களை ஓதுறேன். முடியுமான அளவுக்கு ஏழுமா கையில குர்ஆனை எடுங்க, கையில குர்ஆனை எடுங்க. முடியுமானவங்க என்ன செய்யுங்க, கையில குர்ஆனை வச்சு பார்த்து ஓதுங்க. தொழுகை பிரச்சனை இல்லை. அசைவுகள் நஃபிலான தொழுகைகள்ல நிறைய அசைவுகள் இல்லாம கையில குர்ஆனை வச்சு லேசா பிரட்டி தக்பீரை கட்டி குர்ஆனை பிடிச்சு தொழுகையில ஓதுங்க. வீட்டுல தஹஜ்ஜுல ஓதுங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்வாங்கன்னா ரமதானுடைய காலத்துல அவங்க அடிமை ஸக்வான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்கன்னா தக்பீரை கட்டி அந்த ஏடுகளை கையில வச்சு ஓதுவாங்க. பின்னால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சேர்ந்து தொழுவாங்க. குர்ஆன் எடுத்து ஓதுங்க அதிகமாக. அதே போல வீட்டுல பெண்களுக்கு சொன்ன குர்ஆன் ஓதுங்க. ஆனா கம்ப்ளைண்ட் என்னன்னா ஹஸ்பண்ட் ஷோர்ட் செய்ய சொல்றாரு, கஞ்ச செய்ய சொல்றாரு, படிச பொறிக்க சொல்றாரு, நாங்க இப்போ ஓதுறேன்னு கேட்கலாம். அப்படிதான் ரமதானுடைய காலத்திலாவது அவங்களுக்கு ஒரு ஃப்ரீயை கொடுங்க, அமல் செய்யக்கூடிய ஏற்பாடுகளை செஞ்சு கொடுங்க. வெறுமனே ரமதான் கஞ்சிக்குரிய மாதம் அல்ல, ஷோர்டிஸ்க்குரிய மாதம் அல்ல. அதெல்லாம் சாப்பிடுறது போல இபாதத் அதிகமாக செஞ்சு அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய ரிதாவை அடைய முயற்சி செய்யுங்க. ஒரு சுன்னாவுக்கு ஒரு ஃபர்ல், ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லுடைய ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லுடைய நன்மை. அது மாத்திரம் அல்ல, அதை விட ஆச்சரியம் நோன்புடைய கூலி அல்லாஹ் தான். தயாராக இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதான்ல நான் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வோட பேச போறேன். அல்லாஹ்வோட பேச போறேன் இந்த ரமதான்ல. ஹஸ்ரத் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதான்ல நான் அல்லாஹ்வோட பேச போறேன். இமாம் அஸ்ஸல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, யாருக்கெல்லாம் அல்லாஹ்வோட பேச ஆசை சொல்லுங்க பாக்க, எனக்கு அல்லாஹ்வோட பேச ஆசை சொல்லுங்க பாக்க. யாருக்கு ஆசை இருக்கு அல்லாஹ்வோட பேச? வேற யாரோடையும் இல்ல, படைச்ச ரப்போட பேச. படைச்ச ரப்போட பேச ஆசையா குர்ஆன் எடுத்து ஓதுங்க. குர்ஆன் எடுத்து ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க பாக்க, இந்த ரமதான் எனக்கு மூதேவி தனத்தை விட்டு பாதுகாக்க, இந்த ரமதான்ல நான் தக்வாவை ஏற்படுத்திக் கொள்வேன். இந்த ரமதான்ல அல்லாஹ்வுடைய பயத்தை உண்டாக்கிக் கொள்வேன். இந்த ரமதானை முன்வச்சு பெற்றோர்களுக்கு அநியாயங்கள் செஞ்சிருந்தா, அவர்கள் உள்ளங்கள் உடைச்சிருந்தா மன்னிப்பை கேட்டு என்னை நான் சுத்தவாளி ஆக்கிக் கொள்வேன். இந்த ரமதான்ல இருந்து வரக்கூடிய இந்த இன்றைய நாள்ல இருந்து அல்லாஹ் ரசூலுடைய சுன்னாக்களை வாழ்க்கையில் எடுத்து நடப்பேன். இந்த ரமதானுக்கு முன்னால் இருந்து இன்றில் இருந்தே துஆ கேட்கக்கூடிய பழக்கத்தை உண்டாக்குவேன். இந்த ரமதானுக்கு முன்னால் இன்றில் இருந்தே குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கத்தை உண்டாக்கி இந்த 6 அமலை கொண்டும் ஷகாவத் என்ற மூதேவி தனத்தை விட்டும் என்ன நான் பாதுகாத்துக் கொள்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த ரமதான்ல நான் இத்தனை குர்ஆன் ஓதுறேன் சொல்லுங்க பாக்க இன்ஷா அல்லாஹ். ஆரம்பிங்க. அதை விட சந்தோஷமான ஒரு செய்தி ஹஸ்ரத் வந்ததோட சொன்னாரு, நீங்க எல்லாம் சும்மா ஃப்ரீயா நன்மை அடைஞ்சு கொண்டிருக்கிறீங்க. இந்த மஸ்ஜித்ல நடக்கக்கூடிய அமலை பார்த்து, குர்ஆன் ஓதுறத பார்த்து மாஷா அல்லாஹ் 3 வருஷம் இஹ்லாஸாக நடக்கக்கூடிய இந்த அமலுடைய தாக்கம் இப்ப இதே ஊர்ல அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியம். இது அவுட்டுக்கு வரணும். நேத்து அப்துல் ரஹ்மான் ஹாஃபிஸ் கிட்ட சொன்னேன். நேத்து அப்துல் ரஹ்மான் ஹாஃபிஸோட பேசிக்கொண்டு இருக்கும்போது சொன்னேன், ஹஸ்ரத்
மடவெளியில் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு மாதமும் ரமதான்ல இப்படி ஒரு ஏற்பாடு அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷப்பட்டாங்க. இது நிறைய இடங்கள்ல இது ஆரம்பிக்கப்படும். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். யார் யார் குர்ஆன் ஓதுறது ஆரம்பிங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வோட பேசுறது. நான் ரமதான்ல ஒரு 5 குர்ஆன் 10 குர்ஆன் நான் ஓதுறேன் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க. பெண்கள் 240 குர்ஆன் தந்திருக்கிறாங்க. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் எழுப்பி ஆரம்பிங்க, மத்தவங்க எல்லாம் ஆரம்பிச்சிடுவாங்க இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். இவங்க 6 குர்ஆன் அல்லாஹ்வோட பேச ரெடி ஆகிட்டாங்க. 6 குர்ஆன் ஓத போறாங்க. அல்லாஹ் கபூல் செய்வானா. அல்லாஹ் அவங்களை கபூல் செய்வானா. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ரமதான்ல மொபைல ஒதுக்கிடுங்க. ஃபாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா. கஷ்டங்களை மூதேவித்தனங்களை இல்லாமக்கூடிய சக்தி அல்லாஹ் குர்ஆனுக்கு வச்சிருக்கிறான். குர்ஆனுக்குள்ள ஒரு பண்பு என்ன தெரியுமா? நாங்க நினைக்கிறோம் சில நேரங்கள்ல குர்ஆன் சொல்றோம் கஷ்டம். குர்ஆனுடைய ஒரு பரக்கத்தை சொல்றோம், கேட்டு போங்க. குர்ஆன ஓத 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 அல்லாஹ் நாக்கு குர்ஆனை லேசாக்கிடுவான். நீங்க ஒரு ஜுஸுவ 40 நிமிஷத்துல ஓதுவீங்க, 2வது முறை ஓத போய் பாருங்க 20 நிமிஷத்துல ஓதுவீங்க. போற முறை 640. இந்த வருஷம் 1000 குர்ஆன் ஓதப்படும் இன்ஷா அல்லாஹ். 1000 குர்ஆன் 1000 குர்ஆன் ஓதி நான் பெண்களுக்கும் சொன்னேன். இந்த தமாம் மஸ்ஜித் ஷஹீதாஜி 1000 குர்ஆன் ஓதி முழு உலக மக்களுக்கும் துஆ செய்யும். முழு உலக மக்களுக்கும் துஆ செய்யும். வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துஆ செய்யும். ஆபத்துகள்ல பலாய் முசீபத்துல இருந்து பாதுகாப்பு பெறும். இந்த ஊர்ல இருந்து இந்த 1000 குர்ஆனுடைய பரக்கத்தை கொண்டு போத வஸ்துகள் முசீபத்துகள் ஃபித்னாக்கள் எல்லாமே இல்லாம போகும். என்னென்ன முசீபத் இருக்குதோ மண்ணோட மண்ணாக்கிடும். அந்த தமாமுடைய மஜ்லிஸ்க்கு எல்லா மக்களையும் அலையுங்க. குர்ஆனுடைய தமாம் இன்னைக்கு சும்மா ஃபங்க்ஷன் பாட்டு அது இதுன்னா போய் நிக்கிறாங்க. நடக்கக்கூடிய ஒன்று போய் பார்க்கறதா ஒன்றும் கிடைக்காத மெச்சுகை போய் அடிப்பட்டு கொண்டு நிக்கிறாங்க. இந்த குர்ஆனுடைய பரக்கத் எல்லாரும் வந்து அதனுடைய ரஹ்மத்தை அதனுடைய உதவிகளையும் எடுத்து போன முறை நேற்று உங்களோட மஸ்ஜித் நான் நினைக்கிறேன் அப்துல் அசீஸ் மோலை வந்தாங்களே பயானுக்கு. அவங்களோட மதரசா பிள்ளைகள் 2000 குர்ஆன் ஓதினாங்க. 2000 குர்ஆன். ஒரு புள்ள மட்டும் 60 குர்ஆன் ஓதினாங்க. எனக்கு 27ல போகையில ஆனாலும் குர்ஆன் மஜ்லிஸ்க்காக நோம்பு 27 முடிஞ்சு 28வது நோம்புல அங்க போயிடுவோம். குர்ஆனுடைய பரக்கத்துடைய துஆக்கா சுப்ஹானல்லாஹ். 2000 குர்ஆன். சின்ன சின்ன புள்ள 80 குர்ஆன். ஒரு புள்ள தூங்குறது ஒரு நாளைக்கு ரமதான்ல 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் தான் தூங்குறாங்க புள்ளை. குர்ஆனுடைய தான் மாஷாஅல்லாஹ். நானும் இந்த மஸ்ஜிதை கண்டேன். ஒரு ரமதான்ல வந்தேன். அல்ஹம்துலில்லாஹ். பல இடங்களில் சொன்னேன். வாலிபர்கள் முன்சஃப்ல அழுது துஆ கேட்டுக்கொண்டு குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வோட பேசுறத பகிரங்கமா சொல்லலாம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ரமதானுடைய காலத்துல ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆன் ஓதுவாங்க. ஒவ்வொரு நாளும் தொழுகையில் ஒரு குர்ஆன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் 60 குர்ஆன் ஓதுவாங்க. 60 குர்ஆன் ஓதுவாங்க ரமதான். நானும் நீங்களும் குறைஞ்சது ஒரு 3-4 குர்ஆன் ஆவது ஓதுவோம். குர்ஆன் ஓதுறது போல குர்ஆனை கேட்கறது ஒரு பகுதி இருக்குது. நாங்க அதுக்கு முக்கியத்துவம் செலுத்துறோம். குர்ஆனை கேட்கறதுக்கு நாங்க டைம் கொடுக்கறது. நாங்க ஓதுவோம். அதே போல குர்ஆனை கேட்கறது ஹிஸ்பு மஜ்லிஸ் நாங்க நினைச்சிருக்கிறது இந்த சின்ன பிள்ளைகளுக்கு. நாங்க நினைச்சிருக்கிறோம் சின்ன பிள்ளைகளுக்கு தான் ஹிஸ்பு மஜ்லிஸ். நல்லா விளங்கி போங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் குர்ஆனை படிச்சு கொடுக்கறதுக்கு முன்னால குர்ஆனை ஓதித்தான் காண்பிச்சாங்க. குர்ஆனை படிச்சு கொடுக்கறதுக்கு முன்னால ரமதானுடைய காலத்துல ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனை ஓதுவாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டுக்கொண்டிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் குர்ஆனை ஓதுவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டுக்கொண்டிருப்பாங்க. ஒரு நாள் உபய் இப்னு கஅப் கூப்பிட்டு சொன்னாங்க. உபய் இப்னு கஅப், அல்லாஹ் சொன்னான் உங்களுக்கு குர்ஆனை ஓதி எனக்கு காட்டு சொன்னாங்க. எப்படி இருக்கு? உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் ஏண்ட பேர் அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ் அவனோட பேரை சொன்னான். உபய் இப்னு கஅப் பேர் அல்லாஹ் சொல்றதா இருந்தா எவ்வளவு பொறுமதியான மனுஷன். அப்ப ஹிஸ்பு மஜ்லிஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கேட்க வைக்கிறான். உபய் இப்னு கஅப் ஓத வச்சு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்க குர்ஆனை ஓதுங்க, நான் குர்ஆனை கேட்கிறேன். ஸல்லல்லாஹு அன்பான சகோதரர்களே, குர்ஆன் இருக்கிறானே ஓதுறத கேட்கிற டைம்ல ஓதுறது ஒன்று இருக்குது. ஓதுறத கேட்க போகலே உள்ளம் விரிவாகும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் வெட்ட வராங்க. வெட்ட வந்த இடத்துல குர்ஆனை கேட்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு காதுக்குள்ள பஞ்சு போட்டு நிக்கிறாங்க. பஞ்சு கீழே விழுவுது. குர்ஆனை கேட்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. இப்ப குர்ஆனை கேட்கும் போது கேட்க 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 மாஷா அல்லாஹ் வைதா குரியல் குர்ஆன் ஃபஸ்தமிஉ லஹு வஅன்சிது. குர்ஆன் ஓதப்பட்டா
பேசாம மௌனமாக இருந்து குர்ஆனை கேளுங்க. அப்படியே வார்த்தை. குர்ஆன் ஓதுறது கேட்கறது மிக முக்கியமான ஒரு இபாதத். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் முயற்சி செய்வோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்கள் எல்லோரும் நல்ல விஷயங்களுக்கு சாவியாக பயன்படுத்துறதோட இந்த இபாதத்தை மௌத்து வரைக்கும் யாரு இருந்தோ இல்லையோ கியாமத் வரைக்கும் எப்படி எங்க நாட்டுல புகாரி மஜ்லிஸ் நடக்குதோ, எப்படி புகாரி கதிரில புகாரி மஜ்லிஸ் நடக்குதோ, அதே போல வேற வேற ஊர்கள்ல முஸ்லிம் மஜ்லிஸ் நடக்குதோ, இதே போல அல்லாஹ் இந்த ஊரை குர்ஆனுடைய மஜ்லிஸாக கியாமத் வரைக்கும் இந்த மஸ்ஜித் இருக்கிற வரைக்கும் கியாமத் வரைக்கும் இந்த இபாதத் ரமலான்ல தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு மஸ்ஜிதாக அல்லாஹ் இத ஆக்கித மற்ற மஸ்ஜிதுகளுக்கு முன்மாதிரியான மஸ்ஜிதாக அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். حمدا يوافي وهو يكافي مزيدا. اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم عليه. اللهم ارزقنا حب القرآن. اللهم ارزقنا حب القرآن ونور القرآن وهداية القرآن وفضل القرآن. اللهم انفعنا بالقرآن العظيم ورفعنا بالآيات والذكر الحكيم وارزقنا تلاوته آناء الليل وآناء النهار واجعله لنا إماما ونورا وهدى واجعله لنا حجة يا ربنا يا قوي يا غفار. اللهم قلنا بالقرآن العظيم. اللهم اجعلنا من أهل القرآن. اللهم اجعلنا من أهل القرآن. اللهم زينا بزينة القرآن. اللهم نور قلوبنا ونور قبورنا بالقرآن. اللهم زين أخلاقنا بالقرآن ونجنا من النار بالقرآن وادخلنا الجنة بالقرآن يا عزيز يا غفار يا ولي يا ستار يا ذا القوة المتين. اللهم صل على محمد وبارك وسلم عليه. كرفنا رب الرحمن يا الله நீ தனித்தவன் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ குர்ஆனுடைய ரப்பு யா அல்லாஹ். குர்ஆன் உனக்குரியது யா அல்லாஹ். யா அல்லாஹ் குர்ஆன் உன்னால் இறக்கி வைக்கப்பட்டது யா அல்லாஹ். ஆனா அந்த குர்ஆனுடைய சமூகமாக எங்களை நீ ஆக்கி இருக்கிறாய் யா அல்லாஹ். அதற்கு நாம் உனக்கு நன்றி செலுத்துறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை குற்றங்களை தவறுகளை மன்னிச்சிடு யா அல்லாஹ். பாவங்களை விட்டு தூரமாக்கிறியா அல்லாஹ். நன்மைகளுக்கு எங்களை காரணமாக ஆக்கிறியா அல்லாஹ். இன்னும் ஓரிரு தினங்கள் எங்களை முன்னோக்கி புனித கண்ணியமான சந்தியான பரக்கத் பொருந்திய குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம், குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட இரவுடைய மாதம் வரக்கூடிய ரமலான் வர இருக்கிறது யா அல்லாஹ். இந்த ரமலான உடல் ஆஃபியத்தோட அடையக்கூடிய வாய்ப்பை தந்திரியா அல்லாஹ். முழுமையாக இந்த ரமலான்ல அதிகமாக இபாதத் செய்யக்கூடிய வாய்ப்பை தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரமலான்ல சோர்வு தந்திராதே யா அல்லாஹ். ரமலான் நம்மளை விட்டு எங்களை தூரமாக்கிறாதே யா அல்லாஹ். கியாமுல் லைல விட்டு தூரமாக்கி யா அல்லாஹ். தராவீஹ விட்டு தூரமாக்கிறாதே யா அல்லாஹ். திலாவத்தை விட்டு தூரமாக்கிறாதே யா அல்லாஹ். ஹிஸ்பு மஜ்லிஸை விட்டு தூரமாக்கிறாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் நோன்பு பிடிக்காத ஒரு நிலைக்கு எங்களை ஆளாக்கிறாதே யா அல்லாஹ். நோய் நொம்பலங்களை தந்திராதே யா அல்லாஹ். படுத்த படுக்கையில வச்சிடாதே யா அல்லாஹ். சோதனைகள் ஆபத்துகளை தந்திராதே யா அல்லாஹ். இந்த வரக்கூடிய ரமலான் யா அல்லாஹ் எல்லா நோன்பையும் பூர்த்தியாக பிடிக்கக்கூடிய வாய்ப்பு தந்தது யா அல்லாஹ். 30 29 நாளோ யா அல்லாஹ் முழுமையாக யா அல்லாஹ் சஃப்ல நின்று முன்சஃப்ல நின்று தராவீஹ முழுமையாக தொழக்கூடிய சக்தி தந்திரியா அல்லாஹ். தஹஜ்ஜத் துஹாவ முன்பின் சுன்னத்துகளை காலமான அஸ்கார்களை யா அல்லாஹ் எல்லா வகையான இபாதத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். இன்றைய முதாக்கராக யா அல்லாஹ் துப்பாக்கியத்த கஷ்டங்களை நஷ்டங்களை யா அல்லாஹ் உண்டாக்கக்கூடிய அந்த 6 யா அல்லாஹ் பாவங்களை படிச்சோம் யா அல்லாஹ். அந்த 6 இபாதத்துகளை செஞ்ச அந்த 6 இபாதத்துகளை கொண்டு அந்த பூதேவித்தனம் இல்லாம போகுது யா அல்லாஹ். ஷகாவத் இல்லாம போகுது யா அல்லாஹ். அந்த தக்வாவை தந்திரியா அல்லாஹ். அந்த குஷூவை தந்திரியா அல்லாஹ். அந்த இத்திபாவை தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் துஆவை தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் குர்ஆன் திலாவத்துடைய வாய்ப்பை தந்திரியா அல்லாஹ். பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய வாய்ப்பை தந்திரியா அல்லாஹ். இந்த இபாதத்துகளை கொண்டு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த துப்பாக்கியை திறந்து விட்டு எங்களை பாதுகாச்சியா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்கள் யாரெல்லாம் நோயாளியாக படுத்த படுக்கையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பூர்ண ஆஃபியத்தை கொடுத்தியா அல்லாஹ். உம்மா வாப்பட பதுவாக்கிகள் ஆளாக்கினாதே யா அல்லாஹ். முடியுமான உபகாரங்களை செய்யக்கூடிய பிள்ளைகள் ஆக்கிறியா அல்லாஹ். உம்மா வாப்பட துஆவுக்கு பாக்கியமான பிள்ளைகளாக ஆக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய உம்மா வாப்பட யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறாங்களோ மௌத்தாகி மண்டர்கள் இருக்கிறாங்களோ யா அல்லாஹ் அவங்களோட கபரை வெளிச்சமாக்கிறியா அல்லாஹ். கண்ணு கெட்டாத அளவுக்கு கபரை விசாலமாக்கிறியா அல்லாஹ்.
யாழ் பிள்ளைகளுக்கு மனை மக்களுக்கு ரஹ்மத் செய்து யா அல்லாஹ். யாழ் போதை வஸ்துகள், பயங்கரமான பாவங்கள், சூழ்ச்சிகள் யா அல்லாஹ் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பிள்ளைகள் ஏத்திஸ்டாக யா அல்லாஹ் நாஸ்திகர்களாக மாறக்கூடிய மிக பயங்கரமான சூழல் இருக்கிறோம் யா அல்லாஹ். இன்றைக்கு சில உலகத்துடைய கல்விகளை படிக்கக்கூடிய அந்த விஞ்ஞானங்களின் மூலமாக, சில படிப்புகள் மூலமாக இன்னைக்கு சில பிள்ளைகளுடைய யா அல்லாஹ் ஏற்பட்ட மாற்றத்தினால நீ இருக்கிறியா என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் மாறிட்டாங்க யா அல்லாஹ். அப்படிப்பட்ட பிள்ளைகள் மாறிடாம ஈமானோட யா அல்லாஹ் ஆமன்து பில்லாஹ் வ மலாயிகதி என்ற அந்த ஈமானியத்தோட வாழக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கிறியா அல்லாஹ். எங்கள் உள்ளங்களை பாவத்திலிருந்து பரிசுத்தமாக்கிறியா அல்லாஹ். இந்த வரக்கூடிய ரமதான்ல இந்த மஸ்ஜித்ல குர்ஆனுடைய சத்தங்கள் அதிகமாக கேட்கப்படணும் யா அல்லாஹ். இந்த ஊர்ல அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு குடும்பங்கள் அவருடைய கபீலாக்கள் எப்படி இரவு நேரங்களாக குர்ஆன் ஓதப்பட்டுச்சோ அதே போல இந்த ஊர்ல ஒவ்வொரு வீட்டிலும் குர்ஆன் ஓதக்கூடிய வீடாக ஆக்கிறியா அல்லாஹ். சொல்லக்கூடிய வீடாக ஆக்கிறியா அல்லாஹ். யார் யாருக்கு என்னென்ன பலாய் முசீபத்துகள், ஃபித்னாக்கள், கடன் தொல்லைகள், பிரச்சனைகள், சிக்கல்கள் இருக்குதோ எல்லா வகையான பலாய் முசீபத்துகளை விட்டு இந்த மக்களை பாதுகாக்கிறியா அல்லாஹ். இந்த மஸ்ஜிதை இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா மஸ்ஜிதுக்கும் முன்மாதிரியான மஸ்ஜிதாக ஆக்கிறியா அல்லாஹ். இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளை பொருந்தி போயா அல்லாஹ். அவர்களுக்கு ரஹ்மத் செய்யா அல்லாஹ். நல்ல காரியங்களுக்கு அவர்களை காரணமாக ஆக்கிறியா அல்லாஹ். அதே போல குறிப்பாக யா அல்லாஹ் இந்த மஸ்ஜிதுக்கு யார் வக்ஃப் செய்தார்களோ, இந்த மஸ்ஜிதுக்கு யார் அடித்தளம் இட்டார்களோ, இதற்காக செயல்பட்ட முன்னோர்கள் யா அல்லாஹ் இந்த அவர்கள் மண்ணில் இருப்பார்கள் யா அல்லாஹ். அந்த பாக்கியவான்கள் இஹ்லாஸாக செஞ்ச காரியங்களினால் இன்றைக்கு இவ்வளவு பெரிய இபாதத்துகள் இந்த மஸ்ஜிதில் நடக்குது யா அல்லாஹ். அவருடைய கபர சொர்க்கத்தில் பூஜையாக்கிறியா அல்லாஹ். எங்களுக்கு நல்ல மௌத்த தாயா அல்லாஹ், சிறந்த மௌத்த தாயா அல்லாஹ், கலிமாவோட மௌத்த தாயா அல்லாஹ், குர்ஆனோட மௌத்த தாயா அல்லாஹ். கேவலமான இழிவான மோசமான மரணங்களை தந்துராதே யா அல்லாஹ். படுத்த படுக்கிற மௌத்த தந்துராதே யா அல்லாஹ். கேள்விப்படாத நோய்களை கொண்டு பீடிக்கப்பட்டு மௌத்த தந்துராதே யா அல்லாஹ். திடீர் ஆபத்தான ஆக்சிடென்ட் மூலமாக ஆடிகள் எல்லாம் களையப்பட்டு உடல் உறுப்புகள் சிதறி போய் யா அல்லாஹ் அப்படிப்பட்ட மௌத்துகளை தந்துராதே யா அல்லாஹ். கலிமாவோட குர்ஆன்ல சுஜூதுல யா அல்லாஹ் நோன்பாளிகளாக சிறந்த மௌத்துகளை தாயா அல்லாஹ். மதீனத்து பூமியில மௌத்த தாயா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய ஜியாரத்துக்கு முன்னால மௌத்த தாயா அல்லாஹ். காபாவுடைய புடவை பிடிச்சு கொண்டு மௌத்த தாயா அல்லாஹ். ஆனா கேவலமான இழிவான மரணங்களை தந்துராதே யா அல்லாஹ். கடன் தொல்லை விட்டு பாதுகாத்தியா அல்லாஹ். யாருடைய குறையும் எங்கட கண்களுக்கு காட்டிடாதே யா அல்லாஹ். எங்கட குறையை மற்றவருடைய கண்களுக்கு காட்டிடாதே யா அல்லாஹ். எங்கட பார்வையில் மற்றவர்களை கண்ணியமாக சத்தியானவர்களாக காட்டியா அல்லாஹ். எங்கட பார்வையில் எங்களை சிறியவர்களாக காட்டியா அல்லாஹ். அதே போல யா அல்லாஹ் எங்கட வீடுகளை யா அல்லாஹ் பரக்கத்துள்ள வீடுகளாக ஆக்கிறியா அல்லாஹ். அதே போல இந்த ஏற்பாடுகளை செய்யறதுக்கு யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் இதற்காக மஷூராக்கள் செஞ்சார்களோ, இதற்காக யா அல்லாஹ் செலவீனங்கள் செஞ்சார்களோ, இதற்காக யா அல்லாஹ் முயற்சிகள் செஞ்சார்களோ அவருடைய குடும்பங்கள், அவருடைய பிள்ளைகள் எல்லோரும் நீ கபூல் செய்தியா அல்லாஹ். யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த இபாதத் கியாமத் வரைக்கும் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு இபாதத்தாக ஆக்கி வச்சியா அல்லாஹ். அதே போல அவருடைய குடும்பங்களை, பிள்ளைகளை ஹாஃபில்களாக, ஆலிம்களாக ஆக்கிறியா அல்லாஹ். அதே போல குறிப்பாக இந்த மஸ்ஜிதுடைய இமாமனை பொருந்திக்கோயா அல்லாஹ். அவரை கபூல் செய்தியா அல்லாஹ். அவர் இந்த ஊருக்கு அவரை கொண்டு நிறைய சேவைகளை வாங்கிறியா அல்லாஹ். இந்த ஊருக்கு அவரை கொண்டு அவருடைய இல்மு, அவருடைய குர்ஆன், அவருடைய மற்ற காரியங்களை கொண்டு இந்த ஊருக்கு ஒரு ஹிதாயத்துக்கு காரணமாக அமைச்சியா அல்லாஹ். இந்த ஊர் மக்கள் யா அல்லாஹ் நல்லவர்கள் யா அல்லாஹ். அதே போல இணைச்சி நல்ல விஷயங்களுக்கு முன்மாதிரியான ஒரு ஊராக ஆக்கி வச்சியா அல்லாஹ். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நல்ல முறையில் அன்பாக இரக்கமாக நடந்து நல்ல மக்களுக்கு யா அல்லாஹ் ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்கக்கூடிய ஒரு ஊராக இந்த ஊரை நீ ஆக்கிறியா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கைதுகள் நிலவுகளை கேட்டார்களோ அப்படிப்பட்ட அனைத்து கைதுகள் நிலவுகளை தந்திரியா அல்லாஹ். இந்த ஷர்ரு மலாய் முசீபத்துகள், ஃபித்னாக்களை விட்டு பாதுகாப்பு செய்தார்களோ அப்படிப்பட்ட எல்லா வகையான சோதனைகளை விட்டு எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய பரம்பரையும் நீ பாதுகாத்தியா அல்லாஹ். இந்த இடத்துல ஆமீன் என்று சொல்வதை போல குடும்பத்தோடு ஹஜ் உம்ராவுடைய பாக்கியத்தை பெற்ற சீதேவிகளாக ஆக்கி நாளை மறுமை நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்குள் நுழைந்து உன்னுடைய லிகா சந்திப்பையும் உன்னுடைய ரிதா திருப்பொருத்தத்தையும் யா அல்லாஹ் உனக்கு முன்னால் அந்த ஹாஃபில்கள் ஓதக்கூடிய குர்ஆனை கேட்டு, நீ ஓதக்கூடிய சூரா ரஹ்மானை கேட்டு உனக்கு முன்னால் சுஜூதில் விழக்கூடிய பாக்கியத்தை பெற்ற சீதேவிகளாக ஆக்கி அருள் புரிவாயாக. ரப்பில் ஹம்மா கமா ரப்பியானி ஸகீரா. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி வ ஆகிரு தஅவானா.